Good morning everyone. So this is CMAG4 and I will be handling paper 17 Cost and Management Audit. Good morning. So எல்லாருமே group 4 only or group 3 and 4 இருக்கீங்களா? Okay, let's start with an introduction to cost audit. So in the paper பொறுத்த வரைக்கும் we have two parts. So one is cost audit, another one is management audit. So we have cost audit and we have management audit. So this is other type of audits are there, that is internal audit, internal control, operational audit, etc. So first when the cost audit, 50% of the mark allocation cost audit. So balance are covered here, 50%. So mainly cost audit abhinna. So you know what is an audit. So generally audit abhingiradhu nama edhu pannuvom with respect to accounts. Audit portha varaikum enna, it is you are verifying whether the books of accounts it presents a true and fair view. True and fair view of accounts irukka அப்படிங்கறத பார்க்கறதா we call it as audit. The main objective or primary objective of any audit அப்படிங்கிறது it is a true and fair view இருக்கா அவங்க கொடுக்குற accounts அப்படிங்கிறது. And other objects அப்படினு பார்த்தோம்னா we can detect any errors and frauds ஏதாச்சும் நடந்துருக்கா அப்படிங்கறத பார்க்கிறதுக்காக. So mainly இந்த purpose-காக தான் நம்ம audit அப்படிங்கறத பண்றோம். Even financial audit இருக்கலாம் or any type of audit. So similarly we are going to do the same thing. Books of accounts correct maintain பண்றானா, whether it presents a true and fair view of the organization and if whether there is any error or fraud. இந்த மாதிரியான இது primary objective. Then இது இல்லாம other objectives are there. So இந்த purpose-காக நம்ம எதை பண்ண போறோம் அப்படினா the cost records. So நம்ம ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் ஜெனரலி புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அப்படின்னா நம்ம இதில் படிச்சிருப்போம் கம்பெனிஸ் ஆக்டில் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னலாம் நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ அதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ காஸ்ட் ரெக்கார்ட் இஸ் ஆல்சோ அ புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ஆஸ் பர் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஸோ காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ ஜென்ரலி அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மெயின்டைன் பண்ணுறோம், நமக்கு ஆர்கனைசேஷன்ஸில் எப்படி இருக்கும், டேலி இருக்கும், அந்த மாதிரி இஆர்பி சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். ஸோ வி வில் மெயின்டைன் நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறோம், என்ன சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸில் இருக்கும். ஸோ அட் த இயர் எண்ட் நமக்கு என்ன வரும், வி ஹாவ் அவர் P&L, பேலன்ஸ் ஷீட் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், இதை தான் ஆடிட் பண்ண போகிறோம். ஸோ சிமிலர்லி திஸ் இஸ் ஃபார் த ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங். ஃபார் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ், காஸ்ட் அக்கவுண்டிங்க்கு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம காஸ்ட் அக்கவுண்டிங்கில் என்னெல்லாம் படிக்கிறோம், மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட், ஓவர் ஹெட்ஸ், இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு படிக்கிறோம்.
ஸோ இது எல்லாத்தையும் இந்த காஸ்ட் ரெக்கார்ட்ஸையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ தட் இஸ் இந்த காஸ்ட் ரெக்கார்ட்ஸை எப்படி அப்போ மெயின்டைன் பண்ணணும், யாரை மெயின்டைன் பண்ணணும், என்ன பீரியடுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதுக்கான தனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் இஸ் செப்பரேட். ஸோ இதுக்கும் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் நம்ம தனியாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ யார் மெயின்டைன் பண்ணணும், எந்த ஆர்கனைசேஷன்ஸ் இதை மெயின்டைன் பண்ணணும் அண்ட் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும், அது எல்லாமே நமக்கு ரூல்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த காஸ்ட் ரெக்கார்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் we are going to audit. That is called as cost audit in simple terms. So similarly, it is for whom it is applicable. It is applicable for companies. Okay, எல்லா கம்பெனிஸ்க்கும் applicable-ஆ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா we are covered under the Companies Act, right? Companies Act 2013ல இருக்கிற companies. And இதுலயும் ஸ்பெசிஃபிக்கான சில கம்பெனிஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. For that we have the companies cost records and audit rules. Okay, so cost records and audit rulesல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் பண்ணணும், காஸ்ட் ஆடிட் சம்மந்தமாக என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இருக்கும். ஸோ மொத்தமாகவே அதில் 6 ரூல்ஸ் தான் இருக்குது. டோட்டலி 6 ரூல்ஸ் ஆர் தியர். ஓகே, ஸோ அந்த 6 ரூல்ஸை படித்தா போதும், மொத்த காஸ்ட் ஆடிட் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, ஆடிட் எப்படி பண்ணுறது, அந்த ப்ரொசீஜர் எல்லாமே கவர் ஆகிடும். ஒன்லி 6 ரூல்ஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ தட் இஸ் காஸ்ட் ஆடிட். த பேசிக்ஸ் ஆஃப் காஸ்ட் ஆடிட் இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ஹவு வி வில் பி கோயிங் டு டூ தட், எல்லா ப்ரொசீஜரும் நம்ம அதில் பார்க்கலாம். ஸோ பிஃபோர் கோயிங் டு தட் பாயிண்ட், நமக்கு பேசிக்காக காஸ்ட் ஆடிட்டை பற்றின ஒரு பேக்ரவுண்ட். So cost audit is you are going to examine the books of accounts. என்ன books of accounts? Cost accounting records, cost records. இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். And now, so there are various definitions. அதுக்கான definition என்ன அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். It is a verification of the correctness of cost accounts and adherence to the cost accounting plan. ஸோ இதெல்லாம் ஜென்ரலி இதோட காஸ்ட் ஆடிட்டோட பெனிஃபிட்ஸ் நமக்கு என்ன, இதனால் என்ன கிடைக்க போகுது, முதல்ல எதுக்கு காஸ்ட் ஆடிட் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அண்டர் தி கம்பெனிஸ் ஆக்ட் we have a compliance. Okay, Companies Actல those who are covered under the cost records and audit rulesல யாரெல்லாம் கவர் ஆகுறாங்களோ அவங்க எல்லாரும் கம்பல்சரி காஸ்ட் ஆடிட் பண்ணணும். ஓகே, இந்த ரெக்கார்ட்ஸை யாருக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ண போகிறோம். ஸோ தேர் இஸ் அ ஃபார்ம். கம்பெனிஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் we have some rules, set of primarily நமக்கு ஆக்ட் இருக்கும், ஆக்டோட சில ரூல்ஸ் இருக்கும், we have some regulations, we have the forms. ஓகே, ஸோ ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் பண்ணணும், எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெகுலேஷன் அப்படிங்கிறது ஃபார் ரெகுலேட்டரி பர்பஸ், அதாவது இது என்னென்னலாம் நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, ப்ரொஹிபிஷன்ஸ் இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அண்ட் ஃபார்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரி ஃபார்மேட்டில் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கணும். உங்கள்கிட்ட ஒரு ரிப்போர்ட் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் காஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட்டை நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் கொடுக்கணும், என்னென்ன இன்ஃபர்மேஷன் அந்த ரிப்போர்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத ஃபார்மில் இருக்கும். ஓகே, ஸோ கம்ப்ளைன்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ, எந்த கம்பெனிஸ் எல்லாம் இந்த ரூல்ஸில் கவர் ஆகிறாங்களோ அவங்க எல்லாரும் இந்த ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட்டில் காஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட்டை கவர்மெண்ட்டுக்கு ஃபைல் பண்ணணும். ஓகே, கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம இந்த ரெக்கார்ட்ஸை கொடுக்குறோம். இட் இஸ் நாட் அ பப்ளிக் டாக்குமெண்ட். ஓகே, ஸோ இன் கான்ட்ராஸ்ட் டு ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம ஃபைல் பண்ணணும்.
சப்போஸ் இஃப் த கம்பெனி இஸ் அ பப்ளிக் லிஸ்டட் கம்பெனியாக இருந்தால் குவார்ட்டர்லி அக்கௌண்ட்ஸ் இருக்கும் அண்ட் தென் ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் த இயர். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஃபைல் பண்ணணும், டு செபிக்கு ஃபைல் பண்ணணும். ஓகே, தென் இட் வில் பி அ பப்ளிக் டாக்குமெண்ட், நீங்கள் எடுத்து பார்க்கலாம். பட் இந்த காஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட் இஸ் நாட் அ பப்ளிக் டாக்குமெண்ட். நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு அதை ஃபைல் பண்ணுறீங்க, இட் இஸ் அ கான்ஃபிடென்ஷியல் ஒன். பிகாஸ் ஏன் அப்படின்னு சொன்னால் இட் கன்சிஸ்ட் ஆஃப் த காஸ்ட் ரெக்கார்ட்ஸ். நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் என்ன காட்டுவீங்க, எனக்கு என்ன வந்து இது டோட்டலாக எனக்கு என்ன பர்ச்சேஸ் என்ன பண்ணேன், சேல்ஸ் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது இருக்கும். என்னோட பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தா என்ன தெரியும், என்னோட அசட்ஸ் எவ்வளோ, லைபிலிட்டிஸ் எவ்வளோ தெரியும். ஆனால் நம்ம காஸ்டிங் அப்படின்னு போகிறப்போ டோட்டலாக என்னோட ப்ராஃபிட் இது 100 rupees நான் சேல்ஸ் பண்ணுறேன், எனக்கு 80 rupees காஸ்ட், 20 ப்ராஃபிட் அப்படிங்கிறத தான் நம்ம P&L காட்டுறோம். ஆனால் இங்கே இந்த 80ல் என்னெல்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் என்னோட காஸ்ட் ஸ்ட்ரக்சர் மாறுது அப்படிங்கிற எல்லாமே இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ தட் இஸ் ஃபார் த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் த ஆர்கனைசேஷன். எங்கே காஸ்ட் குறைக்கிறோம், எப்படியெல்லாம் இருக்குது, அதை வச்சு தான் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது. அதனால என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் தட் இஸ் அ கான்ஃபிடென்ஷியல் ஒன். அந்த ஆர்கனைசேஷன் தே வில் நாட் ஷேர் வித் அதர்ஸ். ஸோ ஒன்லி கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம இதை ரிப்போர்ட்டிங் பண்ணுறோம். ஓகே, ஸோ கவர்மெண்ட் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது கம்ப்ளையன்ஸ் ஒரு பார்ட். ஓகே, இதனால் எனக்கு என்ன கிடைக்கும், எதுக்காக நான் வந்து இந்த காஸ்ட் ஆடிட்டை முதல்ல பண்ணணும் எனக்கிட்ட அப்படின்னு சொன்னால், ஸோ வென் யூ மெயின்டைன் திஸ் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் யூ வில் ஹாவ் த டீட்டெயில்ஸ் ஆஃப் மெனி இன்ஃபர்மேஷன் நமக்கு அதுலேருந்து கிடைக்கும். இந்த காஸ்ட் அக்கௌண்டிங்கில் படிச்சிருப்பீங்க, we have material cost, we have labor cost, we have overheads and different types of overheads இருக்குது. அதுலையே நமக்கு அட்மின் இருக்குது, ப்ரொடக்ஷன் இருக்குது, சேல்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இப்படி we have a cost sheet. சிம்பிளாக சொல்லணுன்னா நீங்கள் காஸ்ட் ஷீட் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த காஸ்ட் ஷீட்டை தான் நம்ம டீட்டெயில்டாக ஒர்க் பண்ண போகிறோம் காஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட். ஸோ டீட்டெயில்டு ஃபார் எவரி ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்ட் இருக்கலாம், இல்லை மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் எனக்கு இருக்கலாம், ஆர் சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கலாம், மல்டிபிள் சர்வீசஸ் இருக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் நான் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் வேரியஸ் இன்ஃபர்மேஷன். ஜென்ரலி வந்து நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. பட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது we can get a detailed information on the material. மெட்டீரியலில் என்னெல்லாம் பண்ணலாம், லேபர் எவ்வளோ இருக்குது, இப்போ என்ன பொசிஷனில் இருக்குது, நம்ம சேல்ஸுக்கு எகென்ஸ்டாக எவ்வளோ மெட்டீரியல் காஸ்ட்டு செலவு பண்ணுறோம், இந்த சேல்ஸுக்கு இந்த லேபர் காஸ்ட்டு எப்படி இருக்குது, ஓவர் ஹெட்ஸ் ஜாஸ்தி இருக்கா கம்மி இருக்கா, லேபரை ஒழுங்காக நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோமா இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து அதுலேருந்து தெரியும். இது இல்லாமல் யூட்டிலிட்டிஸ் லைக் நமக்கு நிறைய பவர் காஸ்ட் இருக்கும். பெரிய மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் பவர் காஸ்ட்டுங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு என்ன கிடைக்கும்னா இதுலேருந்து கிடைக்கும். தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தி மேனேஜ்மெண்ட் டெசிஷன் மேக்கிங். நம்ம ஒரு எந்த டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் காஸ்ட் எப்படி போகுதுன்னு தெரிஞ்சால் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ப்ரைஸ் ஃபிக்ஸேஷன் ஆல்சோ. நம்ம ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, சம் கம்பெனிஸ் மே கோ ஃபார் அ டார்கெட் காஸ்டிங். காஸ்டிங்கில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. டார்கெட் காஸ்டிங் அப்படின்னா என்ன, இதான் என்னோட சேல்ஸ் ப்ரைஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து என்னோட காஸ்ட் ஸ்ட்ரக்சரை மாற்றுறது, அதாவது காஸ்ட் அந்த அளவுக்கு கம்மி பண்ணுறது. ஸோ அப்போது ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் யூ மே கால் இட் அஸ் அ காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ இதில் இன்னொன்று என்ன ஆகும் அப்படின்னா we have a financial records. நாம் என்ன பண்ணுறோம், annually we will be conducting financial audit, that is mandatory. ஸோ அதில் வர எனக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிரகாரம் எனக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கும் ஆஸ் பர் ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ். இப்போ நான் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன், அதுக்கு எனக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கும். ஓகேவா. ஸோ we have profit as per cost accounts, as per financial accounts. ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அதை we can reconcile. எதனால டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, தென் இந்த மாதிரியான சில விஷயங்களுக்கெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனிவே இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு த ஆர்கனைசேஷன் ஃபார் டெசிஷன் மேக்கிங். ஸோ ப்ராக்டிக்கலி பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதர் ஆஸ்பெக்ட்ஸ் லைக் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும், கம்ப்ளையன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம். பட் ப்ராக்டிக்கலி பார்க்குறப்போ ஆர்கனைசேஷன்ஸ்க்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் டேக்கிங்
decisions. Okay, ஆர்கனைசேஷனை இன்னும் எஃபிஷியண்ட்டாக கொண்டு போகிறதுக்கு அதோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டோட காஸ்ட் ஷீட் என் கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நான் அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏதோ புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், புது மிஷின் ஒன்று அடிஷ்னலாக வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஸோ அதை வாங்கலாமா வேண்டாமா, அப்போ எக்ஸிஸ்டிங் என் கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது, எக்ஸிஸ்டிங் இதோட மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ இருக்குது, லேபர் காஸ்ட், இதெல்லாம் எனக்கு வந்து என்ன ஆன் ஹேண்டு உடனே கிடச்சிடும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம். ஸோ வாட் எவர் த டெசிஷன் நம்ம எடுக்கிறதுக்கு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பேக்ரவுண்ட் ஃபார் why we are conducting the cost audit. Okay, so cost audit பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அண்ட் பிஃபோர் மூவிங் டு தட், நெக்ஸ்ட் திங் நமக்கு வந்து பேசிக்கலி நீங்கள் காஸ்ட் ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் இது கம்ப்ளையன்ஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இட் இஸ் கம்ப்ளையன்ஸ் நமக்கு. ஸோ அதனால் நமக்கு ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம் இட் இஸ் த கம்பெனிஸ் ஆக்ட். கம்பெனிஸ் ஆக்டில் வர ரூல்ஸ், கம்பெனிஸ் காஸ்ட் ரெக்கார்ட் அண்ட் ஆடிட் ரூல்ஸ் 2014. ஓகே, ஸோ இந்த ரூல்ஸில் நமக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கு, யாரெல்லாம் பண்ணணும், ஓகேவா, அண்ட் ஹவு யூ ஆர் கோயிங் டு டூ தட் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. ஓகே, டு whom it is applicable and how it will be done, and then who will be doing that, யார் ஆடிட் பண்ண போகிறாங்க, அதுக்கு ஒரு ஆடிட்டர் வேணும்ல. ஸோ தட் இஸ் அ காஸ்ட் ஆடிட்டர். ஸோ காஸ்ட் ஆடிட்டருக்கான ப்ரொவிஷன்ஸ் இது எல்லாமே நமக்கு எங்கே கவர் ஆக போகுது அப்படின்னு சொன்னால் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 and the rules mentioned there, அதில் வர ப்ரொவிஷன்ஸ் தான். ஓகே, திஸ் இஸ் அ ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன்ஸ். இதில் ஒரு போர்ஷன் நீங்கள் ஆல்ரெடி கம்பெனிஸ் ஆக்டில் படிச்சிருப்பீங்க ரிகார்டிங் தி ஆடிட்டர். ஸோ ஆடிட்டருக்கு வர எல்லா ப்ரொவிஷன்ஸும் இல்லை, பட் ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் தட் வில் பி அப்ளிகபிள் ஃபார் திஸ் காஸ்ட் ஆடிட்டர். ஓகே, தென் அது இல்லாமல் வி ஹாவ் த சம் ஸ்டாண்டர்ட்ஸ். எப்படியெல்லாம் காஸ்ட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் புக்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வி ஹாவ் சம் செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஆடிட்டிங் எப்படி பண்ணுறது அதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸும் இருக்குது. ஓகே, and then finally you are going to audit. ஆக்சுவலாக நீங்கள் ஆடிட் பண்ண போகிறீங்க, அதுக்கு என்ன ப்ராசஸ், ஓகேவா. ஸோ என்னெல்லாம் ஆடிட் பண்ண போகிறீங்க, எப்படியெல்லாம் பண்ண போகிறீங்க, அதை டாக்குமெண்டேஷன் பண்ண போகிறீங்க, எல்லாம் பண்ணிவிட்டு யூ வில் பி சப்மிட்டிங் தி ஆடிட் ரிப்போர்ட். அது வரைக்கும் ஓகே. ஸோ தீஸ் ஆர் த 3 ஸ்டெப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், யாரெல்லாம் ஆடிட் பண்ணணும், எப்படி ஆடிட் பண்ணணும், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, and then what are the standards for doing the same, and finally how you will be reporting this. So that will be covered under section A. Okay, any doubt, or shall we proceed for the next thing? Okay. So we have the companies cost records and audit rules. Okay. So எந்த ஒரு ரூல்ஸ் ஆர் ஆக்ட் இது எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து we will be having the title and commencement எந்த டேட்லேருந்து இது எஃபெக்டிவாக வரும் அப்படிங்கிறது that will be mentioned under section number 1 or it may be rule number 1, எப்போவுமே அதான் இருக்கும். And the second thing என்ன இருக்கும்னா we will have some definitions. So definitions இருக்கும், ஓகேவா. ஸோ மெயின்லி இதில் நமக்கு இந்த ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 3 ரூல் இருக்குது. இந்த 3 ரூல் நீங்கள் 4 ரூல் படித்தாலே போதுமானது, அவ்வளோதான் இருக்குது இதில். டோட்டலி there are 6 rules and how to whom it is applicable, யாருக்கெல்லாம் இது applicable ஆக போகுது, யாருக்கு ஒன்று வந்து காஸ்ட் ரெக்கார்ட்ஸ், இன்னொன்று வந்து காஸ்ட் ஆடிட், and then how you are going to maintain the records and how you are going to
complete this audit. அவ்வளோதான். ஸோ டோட்டலி 2 ரூல்ஸ் எதுக்குன்னா அப்ளிகபிலிட்டி. 2 ரூல்ஸ் அப்படின்னா நீங்கள் எப்படி அதை பண்ணணும், how you are going to do that அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும். ஓகே, இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் சிம்பிள். ஸோ சம் டெஃபினிஷன்ஸ் ஆர் கிவன். ஸோ டெஃபினிஷன் எல்லாம் பார்த்துக்கலாம். சிம்பிளி வந்து நமக்கு சொல்லணும்னா காஸ்ட் ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் ஆடிட்டர் அப்படின்னா யார்? இட் இஸ் ஒன்லி த காஸ்ட் அக்கௌண்டன்ட். ஸோ நம்ம காஸ்ட் அக்கௌண்டன்ட் who are in practice மட்டும்தான் காஸ்ட் ஆடிட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பண்ண முடியாது. ஒன்லி த காஸ்ட் ஆடிட்டர், காஸ்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ், அவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? காஸ்ட் ஆடிட் பண்ண முடியும். ஓகே ஓகே. Now so first we will be discussing rule number 3. Rule 3 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, it talks about the applicability. Applicability of what? Applicability of cost records. ஸோ நீங்கள் காஸ்ட்டை வந்து தனியாக ரெக்கார்ட் பண்ணணும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில். அது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்? ஓகேவா? ஆடிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் யூ நீட் டு ஹேவ் அ புக்ஸ். இதில் 2 ஆஸ்பெக்ட் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆர் யூ மே பி கால் அஸ் ரெக்கார்ட்ஸ். நீங்கள் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும். அந்த ரெக்கார்ட்ஸை என்ன பண்ண போகிறோம்? ஆடிட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அந்த ரெக்கார்ட்ஸை யாரெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா எல்லா ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் இது அப்ளிகபிள். ஆனால் நோ, இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் ஆல். இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் தோஸ் ஆர்கனைசேஷன்ஸ் which are specified. ஓகே, ரூல் 3ல ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, which are specified under ரூல் நம்பர் 3. இதில் 2 கேட்டகரியாக நம்ம என்ன பண்ணுறோம்? பிரிக்கிறோம். ஓகே, ஸோ ரூல் 3 என்ன சொல்லுது அப்படின்னா, you are categorized as a regulated sector and non-regulated sector. ஓகேவா? ஸோ ரெகுலேட்டட் செக்டாரை டேபிள் ஏ அப்படின்னு கொடுத்துருக்கோம், இதை டேபிள் பி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ரைட்? ஸோ இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். இந்த டேபிள்குள்ளே வரலை அப்படின்னு சொன்னால் அவங்க யாருக்குமே என்ன காஸ்ட் ஆடிட் அப்ளிகபிள் ஆகாது. ஓகே, ஸோ இந்த 2த்துலேயும் கவர் ஆகிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு கம்பெனி. அப்போ அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னா இது நீங்கள் ஃபஸ்ட்டு திங் பார்க்குறது. செகண்ட் திங், அப்போ அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னா அப்போது நான் இன்னொரு கண்டிஷன் சொல்கிறேன். டர்ன் ஓவர் இன் தி ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர் ஆஃப் எல்லா ப்ராடக்ட்ஸுமே, அவங்ககிட்ட இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாம் சேர்த்து அந்த கம்பெனியோட டர்ன் ஓவர் இந்த ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர், இதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் இயரில் இட் ஷுட் பி மோர் தென் ஆர் ஈக்குவல் டு 35 crores. ஓகே, இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? காஸ்ட் ரெக்கார்ட்ஸை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் காஸ்ட் ரெக்கார்ட்ஸை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். ஓகே, இஸ் இட் கிளியர்? So there are 2 things. One is covered under rule 3 and rule 3ல 2 விஷயம் சொல்றான். ஒன்று வந்து நீ ரெகுலேட்டட் செக்டாரில் இருக்கியா, இன்னொன்று நான் ரெகுலேட்டட் செக்டாரில் இருக்கியா. அப்போ அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா யூ மே லுக் அட் த டேபிள் விச் இஸ் ஸோ எல்லாருக்கிட்டையும் இது மெட்டீரியல் இருக்குல்ல, ஸ்டடி மெட்டீரியல், சாரி நாட் த நோட்ஸ் that I have shared. Yeah, okay. அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், that is in page number 3.7ல இருக்கும். We have some a table. Okay.
ஸோ டேபிள் ஏல நமக்கு பொறுத்த வரைக்கும் we have a telecommunication. Let me show you. Yeah, டேபிள் ஏல நமக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா we have 6 sectors. ஸோ மோஸ்ட்லி இது எல்லாமே பார்த்தா government regulated sectors are okay. Telecommunication, electricity, petroleum, drugs, fertilizers, sugar and industrial alcohol. Okay va? So இவங்கெல்லாம் regulated and மற்றவங்க எல்லாம் non regulated. So non regulatedல பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். It will be around 35 I think. So 33 is there. So cement industry, ore industry, textiles, glass, electricals, electronic machinery, etc. So இந்த மாதிரி மொத்தம் 33 டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி நமக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ இவங்களுக்கெல்லாம் தான் வந்து என்ன இது அப்ளிகபிள். தட் இஸ் கவர்ட் அண்டர் டேபிள் பி. ஓகேவா? இதை ரூல் 3லாம் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணிட்டான். இப்போ உங்களுக்கு ஒன்றும் பெரிய இதில் என்னன்னு சொன்னால் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். டேபிள் ஏ அண்ட் டேபிள் பியில் இருக்கிறதுக்கு வாட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் அஸ். And turnover in the preceding financial year should be more than 35 crores for all the products and services taken together. இவனோட எல்லா products and services சேர்த்து. Okay, so is it clear? Rule number 3. Okay, so now அடுத்து என்ன பண்ண போறோம்? ஓகே, இதில் நான் ஏதோ ஒரு இதில் கவர் ஆகிறேன். எனக்கு அப்போ என்ன ஆகும்? இந்த ரூல் நம்பர் 3 வந்து அப்ளிகபிள் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஐ ஹாவ் டு மெயின்டைன் த ரெக்கார்ட்ஸ். ஐ ஹாவ் டு மெயின்டைன் த ரெக்கார்ட்ஸ். ஸோ ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் we have another rule, that is rule number 4. We have another rule, rule number 4. ஸோ ரூல் நம்பர் 4 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு பக்கம், குட், அண்ட் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு காஸ்ட் ஆடிட் அப்ளிகபிளாக இல்லையா அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு திங் நீங்கள் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும், அண்ட் தென் அதை நான் ஆடிட் பண்ணுவேன். ஸோ ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறேன், நீங்கள் ஆடிட் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, யாரெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், த ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னவா இருக்கும்? ரூல் 3 அப்ளிகபிள் ஆகணும். ஏன் அப்படின்னா, நான் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணால் தான் அந்த ரெக்கார்ட்ஸை ஆடிட் பண்ண முடியும். ஓகே, அதனால் ரூல் 3 முதல்ல உங்களுக்கு அப்ளை ஆகணும். ஃபஸ்ட்டு ரூல் 3 எனக்கு அப்ளை ஆகிடுச்சு. ஓகேவா? உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறோம். அடுத்து என்னது? ரூல் 3ல நான் 2 விஷயம் சொன்னேன். ஏன் அங்கே வந்து நான் 2 விஷயம் சொன்னேன்? டேபிள் ஏ டேபிள் பின்னு நான் ஏன் ரூல் 3ல பிரிக்கணும்? ஏன்னா எனக்கு கண்டிஷன் ஒன்று தான், டேர்ன் ஓவர் ஷுட் பி மோர் தென் 35 crores அப்படிங்கிறது ஒரே கண்டிஷன் தானே இருக்குது. அங்கேயே டேபிள் பி அண்ட் டேபிள் ஏ அப்படின்னு ரெகுலேட்டட் நான் ரெகுலேட்டட் 2 பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், தட் இஸ் ஃபார் தி அப்ளிகபிலிட்டி ஆஃப் காஸ்ட் ஆடிட். ஓகேவா? ஸோ இதில் 2ஆக நம்ம பிரித்தோம் இல்லையா, ரெகுலேட்டட் அண்ட் நான் ரெகுலேட்டட். So table A is regulated and we have table B as non-regulated. Okay. So இதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ இவங்களுக்கு எப்படி applicable ஆகும்? Table A பொறுத்த வரைக்கும் we have 2 conditions. எல்லாமே இங்க turnover based தான். ஓகேவா? டர்ன்ஓவர் எவ்வளோ இருக்க போகுது அதை பொறுத்து தான் நம்மளோட அப்ளிகபிலிட்டி அப்படிங்கிறதே வரும். ஸோ ரெகுலேட்டட் செக்டாரில் நான் வரேன், லைக் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரியான ஏதோ ஒரு செக்டாரில் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால், என்னோட ஓவர் ஆல் டர்ன்ஓவர் இந்த preceding financial year should be more than or equal to 50 crores.
ஓகே, அதே மாதிரி the aggregate turnover of individual products. ஓகேவா, என்னோட இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்ஸ்னால் நான் எல்லாத்தையும் எடுத்துக்கணுமா அப்படின்னா வேண்டாம். எதெல்லாம் டேபிள் ஏலையோ டேபிள் பிலையோ வாட் எவர் உங்களுக்கு கவர் ஆகுதோ. சாரி, so those which are covered under table A or B, எதுலையோ உங்களோடது கவர் ஆகும் ப்ராடக்ட்ஸ். அந்த ப்ராடக்ட்ஸ் எதெல்லாம் கவர் ஆகுதோ அதை மட்டும் ஆட் பண்ணுங்க. அதை மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர் இஃப் இட் இஸ் மோர் தென் ஆர் ஈக்குவல் டு 25 crores இருந்தால் தென் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், காஸ்ட் ஆடிட் பண்ணணும் அந்த ரெக்கார்ட்ஸை. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொன்னோம், ரூல் 3 எனக்கு அப்ளிகபிள் ஆகிடுச்சு. எப்படியும் நான் வந்து என்னோட ஓவரால் டேர்ன் ஓவர் வந்து அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் என்னோட டேர்ன் ஓவர் வந்து இட் இஸ் மோர் தென் ஆர் ஈக்குவல் டு 35 crores இந்த ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர் வந்துருச்சுனாலே எனக்கு என்ன ரெக்கார்ட்ஸை நான் மெயின்டைன் பண்ணிவிடுவேன். ஓகே, அண்ட் நான் என்ன சொல்கிறேன், அடுத்தது 2 கண்டிஷன், திஸ் ஷுட் பி போத். இந்த 2 கண்டிஷனும் நமக்கு இருக்கணும். those who are covered under table A, that is a regulated sector, the overall turnover in the preceding financial, போன ஃபினான்ஷியல் இயரில் என்னோட ஓவரால் டர்ன்ஓவர் டோட்டலாக என்னோட எல்லா பிஸ்னஸில் உள்ள எல்லா ப்ராடக்ட்ஸ் எல்லா சர்வீசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு மோர் தென் 50 crores இருக்கணும். அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி நான் என்ன பண்ணலாம், இப்போ நான் ஒரு பெரிய சில இப்போ டாட்டா மாதிரி கம்பெனிஸ் இருக்காங்க, ரிலையன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவனுக்கு நிறைய இருக்கும். டெலிகம்யூனிகேஷனில் இருப்பான், எலக்ட்ரிசிட்டி இருக்குது, டாட்டா பவர் இருக்குது, அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரியும் இருப்பான். இது இல்லாமல் கூட வேறு சில பிஸ்னஸும் அவன் பண்ணுவான். ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுவான், அதுவும் பண்ணுவான். ஸோ அப்போது இப்போ நான் ரீட்டைல் பிஸ்னஸும் பண்ணுறேன், டெலிகம்யூனிகேஷன் பிஸ்னஸும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், என்னோட 2 பிஸ்னஸில் உள்ள இன்கமையும் நான் ஆட் பண்ணிக்கணும் ஃபார் டோட்டல். ஓகேவா, அண்ட் தென் ஃபார் அக்ரிகேட் ஆஃப் த இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எதை மட்டும் எடுத்துக்குவேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டெலிகம்யூனிகேஷன் பிஸ்னஸ் ஒன்று இருக்குது, அண்ட் ஐ ஹாவ் அ ரீட்டைல் பிஸ்னஸ் அண்ட் ஐ ஹாவ் அ எலக்ட்ரிசிட்டி பிஸ்னஸ், இப்படி 3 வச்சுக்கலாம். ஓகே, போன வருஷம் என்னோட டேர்ன் ஓவர் சே இட் இஸ் 75 crores இருந்திருக்கு எனக்கு. ஓகேவா, என்னோட ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரோட டேர்ன் ஓவர் 75 crores. ஓகே, 75 crores அப்போ என்ன எனக்கு ரூல் 3 அப்ளிகபிள் ஆகுமா? எஸ், ரூல் 3 will apply. ஓகே, அடுத்து நான் என்ன பண்ணணும், ரூல் 4 அப்ளை ஆகுமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட டெலிகம்யூனிகேஷன் பிஸ்னஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு 20 crores இருக்குது. அண்ட் ஐ சே தட் இதில் வந்து ஒரு 25 crores இருக்குது, இதில் வந்து ஒரு 30 crores இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ என்ன ஆகும், எனக்கு ரூல் 3 அப்ளை ஆகுமா? எஸ், ரூல் 3 இஸ் அப்ளிகபிள் ஃபார் யூ. ஏன்னா உன்னோட டோட்டல் டேர்ன் ஓவர் 75 crores கிராஸ் பண்ணியிருக்கு. அண்ட் த நெக்ஸ்ட் திங், ரூல் 4 எனக்கு இப்போ அப்ளை ஆகுமா அப்படின்னா நான் 2 கண்டிஷன் பார்க்கணும். கண்டிஷன் 1 என்ன, என்னோட ஓவரால் டேர்ன் ஓவர் மோர் தென் 50 crores இருக்கா? எஸ், அந்த கண்டிஷனும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ரெண்டாவது நான் என்ன பார்க்கணும், தோஸ் விச் ஆர் கவர்ட் அண்டர் டேபிள் ஏ அண்ட் பி, அது மோர் தென் 25 crores இருக்கணும்னு சொல்கிறான். அப்படியா? ஓகே, அப்போ 2 இருக்குது இல்லையா என்னோட பிஸ்னஸ் விச் ஆர் கவர்ட் அண்டர் டேபிள் ஏ. என்னென்ன எனக்கு டேபிள் ஏல கவர்டு, டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரிசிட்டி, இது 2த்தையும் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். எவ்வளோ வருது, 30 + 20 50 crores வருது. ஸோ இட் இஸ் மோர் தென் 25 crores. ஸோ எனக்கு இங்கேயும் எஸ் தான். அப்போ என்ன, எனக்கு காஸ்ட் ஆடிட் அப்ளிகபிள். ரூல் 4 இஸ் அப்ளிகபிள் ஃபார் மீ. ஓகே, இஸ் இட் கிளியர்? இதில் எதுவும் டவுட் இருக்கா? ஓகே, ஸோ திஸ் இஸ் எதுக்காக நம்ம சொன்னோம்,
regulated or table A. Then table B. அடுத்து என்ன சொன்னா டேபிள் B அப்படி நமக்கு இருக்கா. டேபிள் B ல என்ன இருக்கு நமக்கு நான் ரெகுலேட்டட் செக்டார். சோ அந்த நான் ரெகுலேட்டட் செக்டாரை பொறுத்த வரைக்கும் similarly இதே தான் நமக்கு இந்த turnover limits எல்லாம் நமக்கு அதே தான். இந்த conditions நமக்கு அதே தான். Again we have that overall turnover in the preceding financial year which should be more than or equal to 100 crores. அங்க என்ன பார்த்தோம் 50 crores பார்த்தோம் regulated. Non regulated பொறுத்த வரைக்கும் it should be more than or equal to 100 crores. And similar for this aggregate of individual products which are covered under table A and B தான் இது ஓகேவா. So it should be in the preceding financial year it should be more than or equal to 35 crores. அங்க 25 இருந்தது இங்க 35. ஓகே. So again நம்ம இதே மாதிரி அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா. சேம் இதே தான் applicable இதே இதுதான். நீங்க என்ன பண்ணணும் அப்படினு சொன்னா ரூல் 4 ஓட applicability பொறுத்த வரைக்கும் டோட்டல் பார்க்கணும். And then which are covered எது covered அத மட்டும் நீங்க எடுத்து ஆட் பண்ணி பார்த்தா அதோட turnover for the regulated sector more than 25 crores and for the unregulated arna more than 35 crores இருந்துச்சு அப்படினு சொன்னால் then cost audit will be applicable for you. ஓகேவா. சோ இந்த applicability பொறுத்த வரைக்கும் ரெண்டு கம்பல்சரி இருக்கணும் அப்படிங்கறலாம் அவசியம் கிடையாது. நீ கண்டிஷன் எதுல வரீங்களோ அத பொறுத்தது. ஓகே. So let us have some examples for this. இது ரெண்டுத்தோட applicability எப்படி வரும் அப்படி நம்ம பார்க்கலாம். For example suppose நான் நிறைய business பண்றேன் which are covered under table A அதாவது regulated sectorல வர business எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி similarly I am also doing table B non regulated business. ஓகே. இது இல்லாம இதோட டோட்டல் நம்ம வச்சுக்கலாம். இது இல்லாம அதர் ப்ராடக்ட்ஸ் எனக்கு வரவே வராது. இந்த டேபிள் ஏ அண்ட் பி அப்படிங்கிற ரூல்குள்ளே இல்லாத வேற ஏதோ நிறைய பிஸ்னஸும் நான் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் ஐ வில் கெட் மை for example first ஒரு example இப்போ வந்து நான் say for example I am doing 6 crores நான் இங்க பண்றேன் turnover. இதுல ஒரு 10 crores பண்றேன். எவ்வளவு ஆகும் 16 crores. then இதுல ஒரு 10 crores பண்றேன். so totally 26 crore என்னோட turnover. இது எல்லாமே crores-ல ஓகேவா. but 26 crores என்னோட turnover ஆக இருந்துச்சுன்னா எனக்கு இது applicable ஆகுமா ஆகாதா. cost records நான் மெயின்டைன் பண்ணணுமா. that is cost records எனக்கு எங்க சொல்லிருக்கு rule number 3 and rule number 4 என்ன சொல்லிருக்கு எனக்கு cost audit. இதோட applicability தான் இப்ப நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல எனக்கு இப்போ இது அப்ளை ஆகுமா ஆகாதா. எனக்கு ரெண்டு இடத்துலயுமே அப்ளை ஆகாது. ஏன் என்னோட ரூல் என்ன மினிமம் எனக்கு என்ன இருக்கணும் more than 35 crores இருக்கணும். ஆனா என் டர்ன்ஓவர் எவ்வளவு இருக்கு 26 crores தான் இருக்கு. ஆனா எனக்கு எவ்வளவு இருக்கணும் 35 crores இருக்கணும். நான் ரெக்கார்டே மெயின்டைன் பண்ணல. அதுக்கு அப்புறம் நான் அதை எப்படி ஆடிட் பண்றது. அதனால எனக்கு இது அப்ளிகபிளே ஆகாது. ஓகே. ஓகே. similarly say எனக்கு இங்க ஒரு 11 crores இருக்கு. இங்க வந்து ஒரு 14. so 5 it will be 25 crores. table A and B ஆட் பண்ணனும். and then இது இல்லாமலும் நான் சில பிசினஸ் பண்றேன். ஓகே. ஒரு இதுல ஒரு 30 crores எனக்கு வருது அப்படினு சொன்னா என்னோட டோட்டல் 55 crores. good. 55 crores. இப்போ இங்க நீங்க என்ன பார்க்கணும் அப்படினு சொன்னா
ஃபஸ்ட்டு எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, 35 crores பண்ணணும். நான் 55 பண்ணுறேன், அதனால் எனக்கு இது அப்ளிகபிள் ஆகும். ஓகே, இப்போ உனக்கு ரூல் 4 அப்ளை ஆகுமா அப்படின்னு நான் பார்ப்பேன். ஸோ ரூல் 4 பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம், 2 பாயிண்ட் சொன்னோம். ஒன்று என்னோட ஓவரால் டர்ன் ஓவர் 50 crores தாண்டணும்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன ரூல் 4க்கு, மோர் தென் 50 crores தாண்டிடுச்சா. ஃபார் டேபிள் ஏ நான் சொல்கிறது, டேபிள் ஏ ஃபஸ்ட்டு பார்க்குறோம். திஸ் இஸ் டேபிள் ஏ, அதை மட்டும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எனக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் மோர் தென் 50 crores தாண்டிடுச்சா, மோர் தென் 50 crores. ஓகே, அண்ட் ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொன்னேன், மோர் தென் டேபிள் ஏ அண்ட் பியில் கவர் ஆகணும். ஃபார் நாட் ரெகுலேட்டட் அதான் சொல்லி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். எய்தர் கவர் அண்டர் டேபிள் ஏ ஆர் டேபிள் பி. ஓகேவா. ஸோ இதில் நமக்கு என்னன்னு சொன்னால், இந்த டேபிள் ஏ டேபிள் பியோட ஆட் பண்ணுறது இதில் ஒரு சிம்பிளாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்று தான். நம்ம என்னோட ரூல் 4 பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஓவரால் டர்ன் ஓவர் பார்க்குறதுக்கு தான் டேபிள் ஏ அண்ட் பியை தனியாக பார்க்கணும். ஓகேவா. டேபிள் ஏல இருக்கிறவனுக்கு மோர் தென் 50 crores, டேபிள் பியில் இருக்கிறவனுக்கு இட் வில் பி மோர் தென் 100 crores ஓவரால் டர்ன் ஓவர். ஓகேவா. இப்போ நீங்கள் டோட்டல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 25 crores ஆஃப் த இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்ஸ் விச் ஆர் கவர்ட் அண்டர் டேபிள் ஏ அண்ட் பி. இப்போ நான் இதே எடுத்துக்க மாட்டேன், இங்கே இதே எடுத்துக்க மாட்டேன். கரெக்டா. இட் இஸ் 25 crores. அப்போ எனக்கு என்ன அப்ளிகபிள் ஆகும், டேபிள் ஏல உள்ள ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும் நான் ஆடிட் பண்ணால் போதும், டேபிள் பியில் உள்ள ப்ராடக்ட்ஸுக்கு நான் ஆடிட் பண்ண வேண்டாம். ஏன்னா டேபிள் பியில் கவர் ஆகிற ப்ராடக்ட்ஸையும் நான் தயாரிக்கிறேன். ஓகேவா. டேபிள் பியில் உள்ளதையும் நான் மேனுஃபேக்சர் பண்ணுறேன், இல்லை அந்த சர்வீஸையும் கொடுக்குறேன். ஆனால் நான் டேபிள் பியில் கவர் ஆகணும்னா என்னோட க்ரைட்டீரியா என்ன, இட் ஷுட் பி மோர் தென் 100 crores. ஆனால் எனக்கு எவ்வளோ தான் இருக்குது, 55 crores தான் இருக்குது. ஸோ இந்த 2 கண்டிஷனையும் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா சேர்த்து பார்க்கணும், தனியாக பார்க்க முடியாது. ஓகேவா. ஸோ ஓவரால் டர்ன் ஓவர் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் 50 கோடிக்கு கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெண்டுமே வரப்போகிறது இல்லை, டேபிள் ஏவும் வராது பியும் வராது. ஆனால் ஒன்ஸ் இட் கிராசஸ் 50 crores, ஓகேவா, 0 to 50 crores வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகாது, எதுவுமே அப்ளிகபிள் ஆகாது. ஆனால் இப்போ 50 crores தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன வரும், டேபிள் ஏல உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வரும். அதோட நீங்கள் அப் டு 100 crore தாண்டுதுன்னா கண்டிப்பாக டேபிள் பியில் உள்ள கண்டிஷன் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேவா. ஸோ அதனால் ஒன்ஸ் இட் கிராசஸ் 50 crores இங்கே டேபிள் ஏவோட கண்டிஷனை பார்க்கலாம், டேபிள் பி கண்டிஷனை பார்க்க முடியாது, ஏன்னா 100 crore தாண்டலை. ஓகேவா. ஸோ அதனால் டேபிள் ஏல உள்ள கண்டிஷனை நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். எனக்கு 50 crores மேலே ஓவரால் டர்ன் ஓவர் போயிடுச்சு. ஸோ நான் இதை சூஸ் பண்ணிக்க. ஓகே, ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். என்னோட ரெண்டாவது கண்டிஷன் பார்க்குறேன், that is the aggregate of the products which are covered under table A and B. It is 25 crores. Yes, எனக்கு அந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ நான் டேபிள் ஏக்கு கண்டிப்பாக ஆடிட் பண்ணணும். ஓகே, இஸ் இட் கிளியர்? இதில் எதுவும் டவுட் இருக்கா, இந்த கால்குலேஷன் எப்படி போடுறது ஆர் இந்த கண்டிஷன் எப்படி வருதுங்கிறதுல? ஓகே. ஸோ திஸ் இஸ் டேபிள் ஏ. சப்போஸ் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 20 crores பண்ணுறேன். ஓகே, இங்கே ஒரு 25 crores பண்ணுறேன். ஸோ டோட்டலாக எனக்கு 45 will be my டேபிள் ஏ ப்ளஸ் டேபிள் பி. இது இல்லாமல் அதர் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ஒரு ஒரு 60 பண்ணுறேன். என்னோட டோட்டல் டர்ன் ஓவர் எல்லாம் ஆச்சு 105. என்னோட ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, காஸ்ட் ஆடிட் ரெக்கார்ட்ஸ் ரூல் ஏ ரூல் 3 அப்ளிகபிள் ஆகுமா? அஃப்கோர்ஸ் அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா 105 எனக்கு 35 இருந்தால் போதும் இல்லையா, அதனால் இதை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. குட். ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறீங்க, ஆடிட் பண்ணணுமா வேண்டாமா? ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், ஒன்ஸ் இட் கிராசஸ் 50 உங்களுக்கு உடனே டேபிள் ஏ வரும், அந்த இது கண்டிஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
If it is crosses 100 அப்படின்னா நீங்கள் ரெண்டுத்தையுமே பார்க்கணும். எதா டேபிள் ஏவும் பார்க்கணும், டேபிள் பியும் பார்க்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனும் அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு நான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் அதனால் என்ன பண்ணுறேன், முதல்ல டேபிள் ஏ பார்க்கலாம். டேபிள் ஏல என்ன கண்டிஷன் சொன்னோம்? டேபிள் ஏ டேபிள் பி ரெண்டுத்துக்குமே அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு நான் பார்க்கணும். ஓகேவா? டேபிள் ஏல நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், என்னோட டேர்ன் ஓவர் எவ்வளோ இருக்கணும்னு சொல்கிறேன், மோர் தென் 50 crore இருக்கணும். இருக்கா? அண்ட் தென் இன்னொரு என்ன சொன்னேன், எஸ் இட் இஸ் தேர், சாரி 50 crore இருக்கா? டோட்டல் டேர்ன் ஓவர் 105 இருக்குது. அதனால ஆப்வியஸ்லி எனக்கு ஃபஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. ரெண்டாவது நான் என்ன சொன்னேன், மோர் தென் 50 crores போனாலும் எனக்கு இன்னொரு கண்டிஷன், நீ டேபிள் ஏ அண்ட் பியை ஆட் பண்ணினா எனக்கு கண்டிப்பாக எவ்வளோ இருக்கணும், 25 crores மேலே இருக்கணும்னு சொன்னேன். இருக்கா? ரெண்டாவது கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைடா? மோர் தென் ஆர் ஈக்குவல் டு 25 crore, 45 crores இருக்குது எனக்கு. இப்போ ஆப்வியஸ்லி டேபிள் ஏ ப்ராடக்டை நான் என்ன பண்ணணும், காஸ்ட் ஆடிட் பண்ணணும். ஓகே, அப்போ டேபிள் பியில் உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணட்டுமா வேண்டாமா அப்படின்னா, ஓகே அப்போ அந்த கண்டிஷனையும் பார்க்கலாம். அந்த கண்டிஷன் என்ன ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், மோர் தென் ஆர் ஈக்குவல் டு 100 crores. 100 crore மேலே போயிருக்கா? எஸ் இட் இஸ் 105 crores. அண்ட் தென் இதில் இன்னொரு கண்டிஷன் நான் என்ன சொன்னேன், டேபிள் ஏ அண்ட் பி ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ இருக்கணும், மோர் தென் ஆர் ஈக்குவல் டு 35 crores. இருக்கா? எஸ் 45 இருக்குது. அதனால் டேபிள் பிக்கும் நான் காஸ்ட் ஆடிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவு த அப்ளிகபிலிட்டி ஒர்க்ஸ். நீங்கள் ரெண்டு கண்டிஷனையும் என்ன பண்ணணும், ரெண்டு ரூல்ஸையும் பார்க்கணும். அந்த ரூல்ஸ்லையும் ரெண்டு கண்டிஷனையும் என்ன பண்ணணும், டேபிள் ஏ அண்ட் பி அதுக்கு வர ரெண்டு கண்டிஷன்ஸ், அந்த ரெண்டு கண்டிஷனுமே என்னென்னா ரெண்டுமே அண்ட் கண்டிஷன் தான். ஓகேவா? இது இல்லைன்னா அது அப்படி கிடையாது. ரெண்டு கண்டிஷனும் போத் ஷுட் பி சாட்டிஸ்ஃபைடு. ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், இதோட அப்ளிகபிலிட்டி கொண்டு வர முடியும். இந்த ரெண்டு கண்டிஷனும் சேர்த்து தான் பார்க்கணும். Okay, so that is applicability of rule 3 and 4. Okay, is it clear? So far நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், let's have a recap. இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? First, what is cost audit? Cost audit na enna, it is maintaining. First you have to maintain the books of accounts. இங்கே books of accounts na என்ன அப்படின்னு உங்களுக்கு கம்பெனிஸ் ஆக்டில் இருக்குது. ஓகேவா? கம்பெனிஸ் ஆக்டில் என்ன சொல்கிறாங்க, ஸ்பெசிஃபிக்கலி இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் நீ மெயின்டைன் பண்ணுங்கிறதுல காஸ்ட் ரெக்கார்ட்ஸும் இருக்கும். ஸோ அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை நான் என்ன பண்ணுறேன், அதில் காஸ்ட் ரெக்கார்ட்ஸை நான் மெயின்டைன் பண்ணுறேன். அண்ட் தென் அதை ஆடிட் பண்ண போகிறேன். அண்ட் வாட் இஸ் அண்ட் காஸ்ட் ஆடிட்? Audit, you are going to verification and examination of the cost records. It is called as cost audit. So first நீங்கள் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும், அந்த ரெக்கார்ட்ஸை ஆடிட் பண்ணணும். அண்ட் இது எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அண்ட் திஸ் இஸ் பியூர்லி ஃபர்ஸ்ட் ஃபார் கம்ப்ளையன்ஸ் பர்பஸ், நமக்கு கம்பெனிஸ் ஆக்டில் சொல்லியிருக்காங்க ஸ்பெசிஃபிக்கலி. அண்ட் ஃபார் அதர் அப்ஜெக்டிவ்ஸ் நமக்கு இருக்குது, லைக் ப்ரைஸ் ஃபிக்ஸேஷன், தென் மெயின்லி ஃபார் டெசிஷன் மேக்கிங். மேனேஜ்மெண்ட்டோட டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம்க்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தென் மெயின்லி இந்த ஓகே, அடுத்து என்ன பார்த்தோம்? ஸோ அடுத்தது காஸ்ட் ஆடிட்டோட இந்த காஸ்ட் ஆடிட் யார் பண்ணணும், யாருக்கெல்லாம் அப்ளிகபிள். ஸோ இந்த அப்ளிகபிலிட்டி பார்க்குறதுக்காக நம்ம எங்கே வந்தோம் அப்படின்னு சொன்னால், we came to the Companies Act. Companies Actல இருக்கிற Companies Cost Records and Audit Rules 2014. So அதில் so far we discussed 2 rules. ஓகேவா? ரூல் நம்பர் 3 நம்ம என்ன பார்த்தோம், it is the applicability of cost records. நான் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணுமா வேணாமா if more than 35 crores in the preceding financial year. Okay, and if it is yes, then நமக்கு என்ன applicable ஆகும், rule number 4 will be applicable. That is the applicability of cost audit. So cost audit applicable ஆகணும் அப்படின்னு சொன்னால் we have 2 things.
One is which is in the rule 3 la namak sollirundhathu table A and table B. So table A table B la cover pannom and table A va irunduchu appdin sonna table A and table B. If my overall turnover is more than or equal to 50 crores and my aggregate of A and B of the individual products taken together, if it is more than or equal to 25 crores in the preceding financial year, and here table B la cover aagravana the overall should be more than or equal to 100 crores and this A and B taken together should be more than or equal to 35 crores. Okay, so in the rendu condition enakku satisfy aagum. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நீங்கள் 35 crores டைரெக்டாக பார்ப்பீங்க. ரூல் 4 வந்தப்போ இந்த ரெண்டு கண்டிஷனையும் பார்ப்பீங்க. அண்ட் யூ ஹேவ் டு ஜஸ்ட் டேக் இட் ஃபார் 50 crores அண்ட் திஸ் 100 crores. ஸோ இங்கே வரைக்கும் நோ நாட் அப்ளிகபிள் அண்ட் மோர் தென் இஃப் இட் கிராசஸ் 50 crores அப்படின்னாலே நமக்கு ஏவோட அப்ளிகபிலிட்டியை செக் பண்ணுங்கள் அண்ட் 100 crores-ஐயும் கிராஸ் பண்ணிச்சுன்னா போத் ஏ அண்ட் பியோட அப்ளிகபிலிட்டியை செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இஸ் இட் கிளியர்? எஸ் சொல்லுங்க மதுமதி. மதுமதி என்ன டவுட் இதுல? ஓன் கன்சம்ஷன் என்ன அப்படிங்கிறது நம்ம காஸ்ட் ஷீட்டில் தனியாக காமிப்போம். வி ஹாவ் அ காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் நம்பர் 4 இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து நமக்கு காட்டுவோம். இப்போ என்னோட ப்ராடக்ட் ஒன்று ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கலாம். நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இப்போ எலக்ட்ரிசிட்டி நான் வந்து ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பக்கம் நம்ம யூசேஜ் அப்படின்னு இருக்கும். ஒரு போர்ஷன் ஒரு 50% 60% நான் சேல் பண்ணுறேன், 40% எனக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என்னோட இன்னொரு பிஸ்னஸில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இட் வில் பி ஷோன் அஸ் அ யூட்டிலிட்டிஸ். ஓகேவா? இப்போ என்னோட மெட்டீரியலே இருக்குது, நான் இன்னொரு பிஸ்னஸில் இது என்ன ஆகும்? லைக் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியாக உங்களுக்கு புரியணும்னா இந்த டிபார்ட்மெண்ட் அக்கௌண்டிங் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் டிபார்ட்மெண்ட் ஏலேருந்து டிபார்ட்மெண்ட் பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுப்பீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? டிபார்ட்மெண்ட் ஏல வந்து சேல்ஸ் மாதிரி அதை காமிச்சிட்டு டிபார்ட்மெண்ட் பியில் வந்து அதை என்ன காப்போம்? மெட்டீரியல் பர்ச்சேஸ் மாதிரி காமிப்போம் இல்லையா? சேம் பிரின்சிபல் தான் இங்கேயும் அப்ளிகபிள் ஆகும். எலக்ட்ரிசிட்டியை வந்து நான் என்னோட கன்சம்ஷனுக்கு சேலுக்கு உள்ளது சேலுன்னு காமிச்சுப்பேன், கன்சம்ஷன் உள்ளதை கன்சர்ன்டு இன்னொரு பிஸ்னஸ் என்னோடது எதுக்கு நான் அனுப்புகிறேனோ ஓன் கன்சம்ஷனோ அதில் காமிச்சுப்பேன், யூட்டிலிட்டிஸாக காமிச்சுக்குவேன். ஓகே, யூட்டிலிட்டிஸுங்கிறது ஒரு காஸ்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் காஸ்ட் ஷீட் நம்ம வரும்போது அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த காஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட்டில் உள்ள காஸ்ட் ஷீட் ஃபார்மேட் பார்க்குறப்ப நம்ம எதெல்லாம் நம்ம என்னென்ன மாதிரி எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம பார்க்கணும் அண்ட் ஹவு இட் வில் பி யூஸ்ஃபுல் டு த ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதும் நம்ம அதில் பார்க்கலாம். எப்படியெல்லாம் நமக்கு எக்ஸ்பென்சஸ் வருது. ஸோ நார்மல் காஸ்ட் ஷீட் தான் இருக்கும் நமக்கு. பட் இதில் ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ் ஹெட்டுக்கும் ஒரு காஸ்ட் ஹெட்டுக்கும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வி ஹாவ் அ காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் ரொம்ப டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பான். என்ன எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூட் பண்ணணும், எந்த காஸ்ட்டை இன்க்ளூட் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ தட் வி வில் டிஸ்கஸ் தேர். ஓகே, ஸோ லெட்ஸ் டேக் அ பிரேக் ஃபார் 10 minutes எடுத்துக்கலாமா? அண்ட் வில் மீட் அட் 11:20. ஓகே, ஹலோ, என்னம்மா மேம்லாம் கூப்பிடுறேன். எப்படி இருந்துச்சு நாட்டம்?
இந்த வாரம் பண்ணலாமா, ஏதாவது ஒரு வாரம் இடத்துல வருவோம் தான் நினைச்சேன். ரொம்ப இதாக அதுதான் ரொம்ப ஒரு மாதிரியா இருந்தா மாறிய நினைக்கிறேன். அப்புறம் இப்போ நல்லா சாங்ஸ் போடுறது எத்தனை பேர் தான்
வச்சிருக்கணும், நகரக்கூடாது. ஆமாம், எங்கேயோ இது ஆயிடுச்சு. இரு இது கூகுள் மீட்டு கட் ஆகிடுச்சு, என்னன்னு தெரில. வரேன். சரிம்மா, நான் வரேன். வா. இல்லை, எனக்கு இது வரும், நெட்டு கனெக்டடாக இருக்கும். சரி விடு. ஓகே. ஸோ மொத்தம் நீங்கள் படிக்க வேண்டியது 4 ரூல்ஸ் தான். ஸோ அதில் that we have discussed 2 rules. Okay, rule number 3 and rule number 4. Rule number 3 is for applicability of cost records more than 35 crores in the preceding financial year and turnover வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே எனக்கு என்ன ஆகும்? applicable ஆகும். ஸோ மோர் தென் 35 crores இந்த இடத்துக்கு வந்துருச்சுனாலே எனக்கு என்ன ஆகும்? ரூல் 3 அப்ளிகபிள் ஆகும். அண்ட் ரூல் 4ஓட அப்ளிகபிலிட்டி நீங்கள் பார்க்குறதுக்கு 50 crores தாண்டிடுச்சு அக்ரிகேட் டர்னோவர், சாரி ஓவரால் டர்னோவர் அப்படின்னாலே ரூல் டேபிள் ஏ அப்ளிகபிள் ஆகுதான்னு நீங்கள் பார்க்கணும். டேபிள் ஏவா இருந்தால் என்ன? த டோட்டல் ஆஃப் டேபிள் ஏ அண்ட் பி ரெண்டுமே நீங்கள் சேர்த்துக்கணும். இட் ஷுட் பி மோர் தென் 25 crores. அண்ட் இஃப் யுவர் டோட்டல் டர்னோவர் இஸ் மோர் தென் 100 crores இருந்துச்சுன்னா நீங்கள் டேபிள் பியும் வருதான்னு செக் பண்ணணும்.
அண்ட் டேபிள் பி பொறுத்த வரைக்கும் if it is more than 100 crores total turnover and aggregate turnover more than 35 crores. Okay, ஸோ இந்த ரெண்டு ரூலும் உங்களுக்கு தெரியும், யாரெல்லாம் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அண்ட் யாரெல்லாம் ஆடிட் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு. ஓகே, நான் ரெக்கார்ட்ஸ் இப்போ மெயின்டைன் பண்ணணும். ஹவு யூ ஆர் கோயிங் டு மெயின்டைன் த ரெக்கார்ட்ஸ்? ஓகேவா? ஏன்னா இப்போது நமக்கு காஸ்ட் இண்டிஏஎஸ் இருக்குது, உங்களுக்குலாம் தெரியும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் சிஎஃப்ஆரில் படிச்சிருப்பீங்க. ஸோ இண்டிஏஎஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. எதெல்லாம் நம்ம எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத அதில் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். சிமிலர்லி காஸ்ட் ரெக்கார்ட்ஸும் அப்படி தான். ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் ஒவ்வொரு மாதிரி எப்படி மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன் முடியாது அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நமக்கு எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, எதுக்காக இருக்குது இதெல்லாம்? ஸ்டாண்டர்ட் அப்படின்னாலே என்ன? இப்படி தான் இருக்கணும். இதுலேருந்து டீவியேஷன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸ்டாண்டர்ட்னா இதுதான் ஸ்டாண்டர்ட், இப்படி தான் இருக்கணும், அதுக்காக தான் அது கொடுக்குறோம். இது எதுக்காக நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம்? நீங்கள் பார்த்தா we have Ind AS ஃபார் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, நமக்கு காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், காஸ்ட் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஒரு ஆர்கனைசேஷனும் ஒவ்வொரு மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் ஒவ்வொரு மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அவங்களோட நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் மாறும். நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கும், அந்த நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ்லேயே நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் மாறும். ரெக்கரிங் நேச்சராக இருக்கும், இல்லை ஏதோ ஒன் டைம் வரும், அந்த மாதிரியான நேச்சர் இருக்கும், அது மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த புக்ஸில் எப்படி, அக்கௌண்ட்ஸில் நம்ம எப்படி வந்து அக்கௌண்டிங் எப்படி பண்ணுறது? சிம்பிளி டு சே அக்கௌண்டிங் அதை எப்படி பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் அவன் இஷ்டத்துக்கு புக்ஸை மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தா என்ன ஆகும்? நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கிறத P&L ஸ்டேட்மெண்ட் இருக்குது, பேலன்ஸ் ஷீட் இருக்குது, இதெல்லாம் ஃபைல் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் ஃபைல் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்ஸ் ஒவ்வொரு மெத்தடில் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருப்பான். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கலாம். என்னோடய ஸ்டாக்கை வந்து நான் ஆவரேஜ் காஸ்ட் மெத்தடில் தான் நான் போடுவேன்னு ஒருத்தர் சொல்கிறான். இன்னொருத்தர் இல்லை நான் ஃபிஃபோவில் போடுவேங்கிறான், ஒருத்தர் லிஃபோவில் போடுவேங்கிறான். சரி, இவன் கண்டுபிடிக்கிற ப்ராஃபிட்டுக்கும் இவன் கண்டுபிடிக்கிற ப்ராஃபிட் டிஃப்ரென்ஸ் வரும் இல்லையா? ஓகேவா? ஆவரேஜ்னால் நான் இப்போ 4 ரேட்டில் வாங்குறேன். 10 ரூபாய்க்கு ஒன்று வாங்குறேன், 20 ரூபாய்க்கு, 25, 30, இது எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணி அவன் எடுத்துப்பான். இவன் 10 ரூபாய்க்கே எடுத்துப்பான், இவன் 30 ரூபாய்க்கு எடுத்துப்பான். ஸோ அப்படி எடுக்கிறப்ப என்ன ஆகும்? காஸ்ட் மாறும். காஸ்ட் மாறுறதுனால என்ன ஆகும்? நம்மளோட ப்ராஃபிட்டபிலிட்டி மாறும். ஸோ அப்போ என்ன பண்ண முடியாது? கரெக்டான ப்ராஃபிட்டபிலிட்டின்னு சொல்ல முடியாது. அப்போது எந்த ஆர்கனைசேஷன், எல்லா ஆர்கனைசேஷன்ஸோட ப்ராஃபிட்டபிலிட்டி பர்சன்டேஜ் அண்ட் இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் எபிட் இருக்குது. ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டெப்ரிசியேஷன் அண்ட் அமௌண்டைசேஷன் பார்ப்போம். அண்ட் தென் நமக்கு ஏர்னிங்ஸ் பெர் ஷேர், டிவிடெண்ட் பெர் ஷேர், இதெல்லாம் எங்கள் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் வரும். ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் எவ்வளோ வந்துச்சு, இபிஎஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்படின்னு சொன்னால் பிட்வீன் த ஆர்கனைசேஷன்ஸ் கம்பேர் பண்ணணும். அண்ட் இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒரு ஆவரேஜ், இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்படின்னு சொன்னால் இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது வேணும். இப்போ எல்லாருமே யூனிஃபார்மிட்டி அப்படிங்கிறது இருக்கணும், கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இருக்கணும். அதுக்காக தான் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறதே இருக்குது. ஓகேவா? அண்ட் சிமிலர்லி எப்படி வந்து நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ, சேம் இட் இஸ் ஆல்சோ ஃபார் காஸ்ட் அக்கௌண்டிங்கும் இருக்குது. சரியா? ஸோ இந்த பேசிஸில் தான் வந்து நம்மளோட ரூல் நம்பர் 5 இருக்குது. ஸோ நம்ம அடுத்து படிக்க போகிறோம். காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸும் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸும் படிக்க போகிறோம். ஸோ சிமிலர் இட் வில் பி இன் லைன் வித் திஸ். So now we have rule number 5. Rule number 5 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, it talks about maintenance of cost records. Okay, cost records மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. யார் மெயின்டைன் பண்ணணும்? அதை நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஓகேவா? ஹூ ஷால் மெயின்டைன்? ரூல் நம்பர் 3 உனக்கு அப்ளை ஆகுது அப்படின்னா நீ மெயின்டைன் பண்ணிக்கோ. ஓகேவா? ரூல் நம்பர் 3 அப்ளை ஆச்சுன்னா நீ மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படிங்கிறத நான் ரூல் 3லேயே சொல்லிட்டேன். சரி, நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அடுத்தது அப்படின்னு சொன்னால், how it will be maintained. Okay, it should be maintained in a specific format. எனக்கு ஒரு ஃபார்மேட் வேணும்ல, எந்த ஃபார்மேட்டில் நான் அதை மெயின்டைன் பண்ணணும்?
It should be in a form CRA1. Form CRA1. Okay, CRA1ல என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். Then வேற என்ன சொல்லுது இந்த ரூல்ஸ் அப்படினீங்கனா, for what is the time period? நம்ம அக்கவுண்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றோம்? டெய்லி அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்றோம், குவார்ட்டர்லி ஃபைலிங் பண்றோம், ஆனுவல் ஃபைலிங் பண்றோம். அதே மாதிரி தான் இதுவும். சிமிலர் உங்களுக்கு என்ன இது வேணுமோ பண்ணலாம். ஒன்று ஃபினான்ஷியல் இயர் பேசிஸில் மெயின்டைன் பண்ணலாம், ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு பண்ணலாம், ஹாஃப் இயருக்கு வேணாலும் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து குவார்ட்டர்லி தான் வேணும் அப்படின்னு நினச்சா அதுவும் பண்ணலாம். இந்த பேசிஸில் ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணலாம், இல்லை மந்த்லி பேசிஸ் கூட பண்ணிக்கலாம். அது அந்த ஆர்கனைசேஷனோட டிசிஷன். நீ டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு நான் கால்குலேட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், 6 மந்த்ஸுக்கு, இல்லை ஒரு குவார்ட்டருக்கு 3 மந்த்ஸ் இல்லையா, 4 குவார்ட்டர் இருக்குது, இப்படியும் பண்ணலாம். இல்லை எனக்கு நான் வந்து 12 மந்த்ஸுக்கும் நான் ஒவ்வொரு மாதத்துக்குமே நான் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி கண்டுபிடிப்பேன் அப்படின்னாலும் பண்ணலாம். தட் டிபெண்ட்ஸ். ஆனால் ஒரே ஒரு விஷயம் இவன் என்ன சொல்கிறான், இந்த ரூல் நம்பர் 5ல என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் மெயின்டைன் பண்ணுற இந்த காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த நீங்கள் மெயின்டைன் பண்ணுற இந்த காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் that should provide some details. உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், the cost of production அல்லது காஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன் சொல்லலாம், அல்லது சர்வீஸோ எது நீங்கள் பண்ணுறீங்களோ, ஸோ அதோட காஸ்ட்டை கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட். அண்ட் ஆல்சோ தட் ஷுட் ஹெல்ப் யூ டு அச்சீவ், இதை வச்சு நீங்கள் என்னென்ன டெசிஷன் மேக்கிங்க்கு டு அச்சீவ் ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஓகேவா? ஸோ இதுலேருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிகிற அளவுக்கு நீ காஸ்ட் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படிங்கிறத சொல்லிட்டான். அண்ட் அதுக்கான ஃபார்ம் என்ன அப்படிங்கிறதையும் அவன் சொல்லிட்டான். ஸோ இவ்வளோதான். இட்ஸ் வெரி சிம்பிள். ரூல் நம்பர் 5 வெரி வெரி சிம்பிள். நீ வந்து ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுப்பா அப்படிங்கிறான். எந்த ஃபார்ம்லன்னா CRA1 நான் என்ன ஃபார்மெட் சொல்லியிருக்கேன், நீ அந்த ஃபார்மெட் என்னவோ அந்த ஃபார்மெட்டில் மெயின்டைன் பண்ணிக்கோ. அண்டு எந்த டைம் பீரியடோ அது டைம் பீரியட் என்ன அப்படிங்கிறத நீ உன்னோட இஷ்டம். நீ ஒரு வருஷத்துக்கு வேணாலும் பண்ணு, இல்லை 6 மாதத்துக்கு பண்ணு, இல்லை குவார்ட்டர் பண்ணு, இல்லை மாதம் கூட நீ என்ன பண்ணு, இந்த காஸ்ட் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணு. ஓகேவா? அவ்வளோதான். இவ்வளோதான் ரூல் நம்பர் 5. ஸோ இந்த CRA ஃபார்ம் என்ன, அதில் என்னெல்லாம் டீட்டெயில் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரூல் நம்பர் 6 முடிச்சுட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ CRA1ல வந்து ஒன்றும் பெருசாக இருக்காது. என்ன இருக்குன்னா காஸ்ட் ஷீட் தான் இருக்கும். ஸோ காஸ்ட் ஷீட்டில் என்னெல்லாம் நீ ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படியெல்லாம் ஃபார்மெட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பான். பிஃபோர் கோயிங் டு தட் நம்ம ரூல் நம்பர் 6 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். Now, rule number 6. So, rule number 6 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், so far நம்ம என்ன பார்த்தோம், ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுறேன், ஆடிட் பண்ணுறேன், யார் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும் பார்த்துட்டேன். அடுத்து யார் பண்ண போகிறாத, காஸ்ட் ஆடிட்டர் தான் பண்ண போகிறாரு. ஸோ காஸ்ட் ஆடிட்டர், அப்போ அதுக்கு என்ன ரூல்ஸ் வந்து நீ சொல்கிற அப்படின்னு நம்ம கம்பெனிஸ் ஆக்டில் கேட்டோம்னா, அது என்ன சொல்லுது, யார் காஸ்ட் ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட் அவர் எப்படி பண்ணுறது, எத்தனை நாளைக்குள்ளே அப்பாயின்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர் சொல்லுது. ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இதில் பார்ப்போம். ஸோ இட் இஸ் ரூல் நம்பர் 6.
நம்பர் 6 பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி சிம்பிளாக நம்ம இது பண்ணிக்கலாம். எப்போவுமே ஒரு ஆர்கனைசேஷனில் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆடிட் எப்போ பண்ணுவாங்க? வருஷம் முடிஞ்சோன்னு தான் பண்ணுவாங்க. ஏன்னா புக்ஸ் அப்போ தான் முடியும், க்ளோஸ் ஆகும். என்னோடய ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 1 ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 1 ஏப்ரல் டு 31 மார்ச். ஸோ 1 ஏப்ரல்லேருந்து 31 ஆஃப் மார்ச் தான் வந்து என்னோட ஃபினான்ஷியல் இயர். ஓகேவா? ஸோ இந்த 1 மார்ச் இது 31 மார்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆடிட் பண்ண முடியும். ஏன்னா அப்போ தான் புக்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கும், ரெக்கார்ட்ஸ் எல்லாம். கரெக்டாக? ஓகே. ஆடிட்டை அப்போ பண்ண முடியும். அதுக்காக அந்த நேரத்தில் போய் நம்ம ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்போ அந்த ப்ரொசீஜரை நான் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வருஷமும் என்னோட ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, ஸ்டார்ட் ஆஃப் மை ஃபினான்ஷியல் இயர் எப்போ? 1 ஆஃப் ஏப்ரல். அப்போலேருந்தே நான் அந்த வேலையை ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஆடிட்டர், சப்போஸ் ஒரு ஆடிட்டரை நான் அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அவர் வந்து எனக்கு இது பிடிக்கல அப்படின்ட்டு ரிசைன் பண்ணிட்டு போகிறாரு, எனக்கு வேறு வேலை இருக்குன்ட்டு போகிறாரு, ரிசைன் பண்ணுறாரு, எதுலேயோ கேஷுவல் வேக்கன்சி ஆகுது, அவருக்கு வேறு ஏதோ ஆகுது, இல்னஸ் இருக்குது, அவரால் வர முடியலை. இப்போ திடீர்னு அந்த நேரத்தில் போய் நான் வேறு ஒரு ஆடிட்டரை தேடி அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. சரியா? ஸோ அதனால் நான் இந்த ப்ராசஸை எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கம்பெனிஸ் ஆக்ட் சொல்லுது அப்படின்னு சொன்னால், நீ ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிக்கிறப்பே இந்த வேலையை ஆரம்பிச்சிடு அப்படின்னு சொல்லிடுது. சரி, நான் என்ன பண்ணணும்? ஸோ இன்றைக்கி தான் என்னோடய ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகுது. இதுலேருந்து 180 டேஸ்க்குள்ள 6 months கிடையாது, 180 days. இது வந்து என்ன பண்ணுவான்னா, ஒரு கொஷின் கேட்பான். ஒரு பர்டிகுலர் டேட் கொடுத்துட்டு, இந்த டேட்குள்ளே ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, இது கரெக்டாக இல்லையா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 6 months ஞாபகம் வச்சுப்போம். இட் இஸ் இன் டேஸ், அதை மறந்துடக்கூடாது. நீங்கள் 6 months எடுத்திங்கன்னா என்ன ஆகும்? ஒரு மந்தில் 30, 31, 29 இது மாதிரி இருக்கும். ஸோ ஏப்ரலில் 30 இருக்குது, மேல 31 இருக்குது, ஜூனில் 30 இருக்குது. ஓகே, இதுவே வந்து 61. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றும் மாறும். நீங்கள் அப்போ என்ன ஆகும்னா, எக்ஸாக்டாக செப்டம்பர் எனக்கு 2 குவார்ட்டர் முடியுது, 6 months அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா தப்பாக வரும். ஸோ யூ ஹேவ் டு கேல்குலேட் 180 days. ஓகேவா? ஸோ 180 daysக்குள்ளே நான் என்ன பண்ணிட்டேன்? அப்போக்குள்ளே பண்ணணுமா? ஆர் இன்னொரு கண்டிஷன் சொல்கிறான், ஆர் 30 days ஓகே. ஃபஸ்ட்டு திங் 180 days கூட நான் அப்பாயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே, நீ அப்பாயிண்ட் பண்ணிட்ட அப்படிங்கிறத யார்கிட்ட சொல்லணும்? எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லையும் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி கீ மேனேஜரியல் பர்சனல் அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? தட் ஷுட் பி நோட்டிஃபைடு டு சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேவா? ஸோ அதை எப்படி நோட்டிஃபை பண்ணுவோம்னா, அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கும். ஜென்ரலி நமக்கு கம்பெனிஸ் ஆக்ட் படி அதுதான் ப்ரொசீஜர். ஸோ இந்த 180 days ஓகே. ஸோ 180 days அதுலேருந்து நம்ம ஒரு எந்த ஒரு அப்பாயின்மெண்ட், இது ஜென்ரலி உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொன்னாலும் we have ஜென்ரலி ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி போர்டு என்ன பண்ணுவான்? ஒரு மீட்டிங் கால் பண்ணுவான், அதில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவான். அந்த ரெசல்யூஷன் என்ன பண்ணுவான்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபைல் பண்ணுவான். அண்ட் தென் அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அந்த நோட்டீஸ், அடுத்து ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் கால் பண்ணணும், ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம். ஸோ இதுதான் ஜென்ரலான ப்ரொசீஜர். ஸோ சிமிலர்லி அதே மாதிரி இப்போ நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருப்பீங்க? அப்பாயின்மெண்ட் அப்படின்னாலே என்ன? முதல்ல போர்டு வந்து கால் பண்ணணும். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒரு போர்டு மீட்டிங் நடத்தும், அப்புறம் போர்டு ரெசல்யூஷன் ஒன்று பாஸ் பண்ணி அங்கே தான் என்ன பண்ணுவான்? ஆடிட்டர், இவன் தான் ஆடிட்டர், எத்தனை நாளைக்கு இவன் அப்பாயிண்ட் பண்ண போகிறேன், அவனை பற்றின டீட்டெயில்ஸ் இதெல்லாம் அங்கே தான் டிசைட் பண்ணியிருப்பான். ஸோ அதனால் அந்த போர்டு ரெசல்யூஷன் ஒரு போர்டு மீட்டிங் நடந்து 30 days, இந்த இதில் ரெண்டுத்தில் விச் எவர் இஸ் ஏர்லியராக வருதோ அந்த டயத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், யூ ஹாவ் டு இன்டிமேட். யாருக்கு சொல்லணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும். ஓகே, நான் இந்த மாதிரி ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லணும். அப்போ வந்து எதில் சொல்லணும்? அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது, CRA2.
ஸோ ஃபார்ம் CRA 2ல் நான் என்ன பண்ணணும் சொல்லணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் இது ஒன்று தான். ஜஸ்ட் செகண்ட். ஓகேவா, இதோட எனக்கு அடுத்து எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிச்சோன்னா நான் அந்த வேலையை முடிச்சிடணும். ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணணும். அதுக்கான போர்டு ரெசல்யூஷன் நான் அவனை பாஸ் பண்ணேன். போர்ட் மீட்டிங் போட்டிருப்பேன் இல்லையா? ஸோ போர்ட் மீட்டிங் முடிஞ்சு 30 டேஸ்க்குள்ளே அவர் ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணது எப்படியும் அதுக்குள்ளே பண்ணிடுவான். 180 டேஸ்க்குள்ளே நான் எப்படியும் அப்பாயிண்ட் பண்ணிடணும். அப்போ என்ன அர்த்தம்னா இந்த 180 டேஸ்க்கு முன்னாடி தான் இந்த போர்ட் மீட்டிங்கே நடத்தணும். ஓகேவா, இந்த ப்ரொசீஜர் எங்கே நடக்கணும்? ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகி நான் ஒரு போர்ட் மீட்டிங் போட்டு அதுலேருந்து 30 டேஸ்க்குள்ளேயோ அல்லது இந்த ஆடிட்டர் என்னைக்கு அப்பாயிண்ட் பண்ணுறனோ அதுக்குள்ளேயோ. ஸோ மேக்ஸிமம் இட் ஷுட் நாட் எக்ஸீட் 180 டேஸ் ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர். ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பித்து 180 டேஸை இது கிராஸ் பண்ணக்கூடாது. அதுக்குள்ளே நீ அப்பாயின்மெண்ட்டும் பண்ணி அதை வந்து ஃபார்ம் CRA 2ல் வந்து என்ன பண்ணணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஃபைல் பண்ணணும். ஓகேவா, இந்த ப்ரொசீஜரை நாம் வந்து என்ன பண்ணணும்? கண்டிப்பாக பண்ணணும். இட் இஸ் மேண்டேட்டரி. ஓகே ஓகே குட். சரி, இந்த இது முடிஞ்சிடுச்சு. அதோட ஃபினான்ஷியல் இயரை நம்ம அப்புறம் ஃபினான்ஷியல் இயர் முடிகிற வரைக்கும் நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம். பட் இடையில ஏதோ ஒரு பிரச்சனை வருது. இந்த பர்டிகுலர் ஆடிட்டர் ஒருத்தரை நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அவர் வரல, அவரால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு, இல்லை ஏதோ ஒரு இல்னஸ்னால அவர் வர முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் தட் யூ மே கால் இட் அஸ் என்ன சொல்லுவோம்? இனி கேஷுவல் வேக்கன்சி. கேஷுவல் வேக்கன்சி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும்? எப்போ கேஷுவல் வேக்கன்சி ஆச்சோ அதுலேருந்து 30 டேஸ்க்குள்ளே again you have to appoint. Again you have to appoint the cost auditor. நானே அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பாயின்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவோம்? மறுபடியும் போர்ட் மீட்டிங் கால் பண்ணோம், போர்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் காஸ்ட் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணணும். இதை நான் 30 டேஸ்க்குள்ளே செய்யணும். என்னைக்கு கேஷுவல் வேக்கன்சி நடக்குதோ நான் இன்னைக்கு 1ஆம் தேதியிலேருந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். 1ஆம் தேதியிலேருந்து நான் வரல அப்படின்னு சொன்னாருன்னா இதுலேருந்து 30 டேஸ். அப்போ 31ஆம் தேதிக்குள்ளே நீ என்ன பண்ணியிருக்கணும்? கேஷுவல் வேக்கன்சி ஃபில் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணணும். அப்பாயிண்ட் பண்ணால் போதுமா? அப்பாயிண்ட் பண்ணதை நான் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? திஸ் வில் ரிப்பீட். ஓகேவா, அப்பாயின்மெண்ட் பண்ணி 30 நாளைக்குள்ளே என்ன பண்ணணும்? எகெயின் நான் என்ன பண்ணணும்? ஃபார்ம் CRA 2 கொடுத்து நான் அந்த மாதிரி அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஃபார்ம் CRA 2 இஸ் ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் காஸ்ட் ஆடிட்டர். ஓகே குட். நான் எல்லாரும் அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இந்த அப்பாயின்மெண்ட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட் இதோட முடிஞ்சு போச்சு. இவர் தான் வந்து நம்மளோட புக்ஸை வந்து என்ன பண்ண போகிறாரு? ஆடிட் பண்ண போகிறாரு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுன்னா இதுதான் அப்பாயின்மெண்ட்டுக்கான டைம் பீரியட் ஆஸ் மென்ஷன்டு பை தி கம்பெனிஸ் ஆக்ட். சரி, அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் இதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சு 180 டேஸ். அங்கே என்ன பார்த்தோம்? ஃபினான்ஷியல் பிகினிங்லேருந்து 180 டேஸ்க்குள்ளே நீ ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணணும். இங்கே ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சு 180 டேஸ். இங்கே இந்த 180 டேஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், இந்த 2 ரூலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஸோ ஓப்பனிங்லேருந்து 180 டேஸ்க்குள்ளே அப்பாயின்மெண்ட், க்ளோசிங்லேருந்து 180 டேஸ்க்குள்ளே என்ன பண்ணணும்? த காஸ்ட் ஆடிட்டர் இருக்கார்ல, அவர் ஆடிட் பண்ணி முடிச்சு he has to submit the report. காஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட். அதை காஸ்ட் ஆடிட்டர் யாருக்கு சப்மிட் பண்ணுவார்? த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். அதுக்கு என்ன எப்படி சப்மிட் பண்ணுவார்னா அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது. we have form CRA 3. ஓகே ஓகே. இந்த பீரியட் வரைக்கும் ஆடிட்டர் என்ன பண்ணுவார்? ஆடிட்டராக இருப்பார். he will hold the office. அடுத்த ஆடிட்க்கு அகைன் அவரை என்ன பண்ணணும்? அப்பாயிண்ட் பண்ணணும்.
ஸோ ஒன்ஸ் இதை சப்மிட் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்போ யார் சப்மிட் பண்ணணும்? கம்பெனி. என் கம்பெனி ரிப்போர்ட்டை நான் தான் சப்மிட் பண்ணணும். ஆடிட்டர் எனக்கு சப்மிட் பண்ணுவார், சைன் பண்ணி இதான் ஒரு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அந்த ரிப்போர்ட்டை நான் என்ன பண்ணணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். எத்தனை நாளைக்குள்ளே பண்ணணும்? இந்த இதுலேருந்து 30 டேஸ்க்குள்ளே. இவர் கொடுக்குறாருல 30 டேஸ் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் காஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட். காஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட் அவர் கொடுத்து 30 நாளைக்குள்ளே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, த கம்பெனி ஹேஸ் டு ஃபைல் த ரிப்போர்ட் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது, ஃபார்ம் CRA4. அது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா, நீங்கள் அந்த இதில் படிச்சிருப்பீங்க, XBRL, எக்ஸ்டென்சிபிள் பிஸ்னஸ் ரிப்போர்ட்டிங் லாங்குவேஜ். ஓகேவா? அந்த ஃபார்மேட்டில் லைக் HTML XMLனு ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல, இந்த மாதிரி XBRLங்கிறது பிஸ்னஸ் ரிப்போர்ட்டிங்கான ஒரு லாங்குவேஜ். அதில் வந்து நம்ம அந்த ஃபார்மேட்டில் தான் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் கிவன் அண்டர் ரூல் நம்பர் 6. ஓகே, இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? Is it clear? Rule number 6. So rule number 6 படி it's simply financial year start ஆகிறப்போ நான் என்ன பண்ணணும்? 180 டேஸ்க்குள்ள ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணணும். அண்ட் அதுலேருந்து ஒரு 30 டேஸ் from the date of board meeting. So அதுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கணும்? That should be filed with the central government and form CRA2. Then எனக்கு financial year close ஆகுது. So financial year close ஆகுது or at any point of time எனக்கு casual vacancy வருதுன்னா அதுலேருந்து within 30 daysக்குள்ள I have to again appoint an auditor, and within 30 days of such appointment நான் என்ன பண்ணணும்? again form CRA2. whenever auditor change ஆகிறப்பெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? CRA2 அந்த ஃபார்மை வந்து கொடுத்துடணும். ஓகேவா? அண்ட் ஆஃப்டர் தட் எனக்கு ஃபினான்ஷியல் இயர் க்ளோஸ் ஆகினதுலேருந்து 180 டேஸ். 180 டேஸில் நான் என்ன பண்ணுறேன்? ஃபார்ம் CRA3ல காஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணுறேன். அண்ட் யார் பண்ணுவா? காஸ்ட் ஆடிட்டர் கம்பெனிக்கு கொடுப்பாரு. அண்ட் கம்பெனி வித்தின் 30 டேஸ்க்குள்ளே என்ன பண்ணணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபைல் பண்ணணும் இன் ஃபார்ம் CRA4. ஸோ திஸ் இஸ் ரூல் நம்பர் 3. ஓகே, இஸ் இட் கிளியர்? So far நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னா, it is the okay. So நம்ம பார்த்தது this is the cost records and audit rules 2014. So 4 ரூல் பார்த்தோம் so far. ரூல் நம்பர் 3 என்ன சொன்னிச்சு? more than 35 crores in the preceding financial year இருந்தால் cost records will be applicable அப்படின்னு சொன்னோம். Then we rule number 4 பார்த்தோம், that applicability of cost records. Okay, so அதில் என்ன பார்த்தோம்? A and B இருக்கு. என்னோட overall turnover and aggregate turnover of the products, if it is more than 50 crores and aggregate turnover of A and B சேர்த்தா எனக்கு more than or equal to 25 crores. அதே மாதிரி non-regulated sector இருந்தால் overall should be more than or equal to 100 crores and aggregate turnover should be more than or equal to 35 crores. ஓகேவா? தென் நம்ம applicability பார்க்குறப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கணும். Then we spoke about rule number 5, that is maintenance of cost records form CRA
1 அதில் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். தென் மந்த்லி ஆர் குவார்ட்டர்லி ஆர் ஹாஃப் இயர்லி ஆனுவலி எப்படி வேணுமோ நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். என்ன ஒன்று அதை வச்சு உங்களால் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், காஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் கால்குலேட் பண்ண முடியும். அவ்வளோதான். அடுத்து ரூல் நம்பர் 6. ஓகே, ரூல் நம்பர் 6ல நம்ம என்ன பார்த்தோம்? இட் இஸ் ஃபார் appointment of cost auditor. So that is the financial year oda starting. இதிலேருந்து 180 days-குள்ள நான் என்ன பண்ணணும்? You have to appoint the cost auditor and then within 30 days from the board meeting நம்ம என்ன பண்ணணும்? Form CRA2 central government கொடுக்கணும் that I have appointed the cost auditor. அதே மாதிரி என்ன ஆகும்? நமக்கு end of the financial year க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆனதுலேருந்து 180 days-குள்ள நான் என்ன பண்ணணும் அப்படின்னா காஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணணும் ஃபார்ம் CRA3 அண்ட் அதுலேருந்து 30 days-குள்ள என்ன பண்ணணும்? த கம்பெனி ஹேஸ் டு ஃபைல் இட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் ஃபார்ம் CRA4. அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் த சம்மரி ஆஃப் வாட் வி ஹேவ் ஸ்டடிட் ஸோ ஃபார். இந்த 4 ரூல் தெரிஞ்சால் போதும், மொத்தமாக இந்த பார்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டட். ஓகே, is it clear? Okay, the next வந்து இந்த forms பார்த்தோம் இல்லையா? என்னென்ன ஃபார்ம் பார்த்தோம் so far? So far 4 ஃபார்ம் பார்த்தோம். நாலு ரூல்ஸ் பார்த்துருக்கோம், 4 ஃபார்ம்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஃபார்ம் CRA1 கம்பெனிஸ் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஆடிட் ரூல்ஸ் 1 எதுக்காக பார்த்தோம்? எனிவன்? ஃபார்ம் CRA1 yes, form CRA1 is for maintenance. Correct. It is a format for maintenance of cost records. இது எதில் நமக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க? ரூல் நம்பர் 5. Good. Then we studied about form CRA2. CRA2 எதுக்காக பார்த்தோம்? Yes, this is for intimation. எது? intimation to central government of appointment of cost auditor. நான் இவரை தான் காஸ்ட் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி you are going to intimate to central government for the appointment of cost auditor. இது நமக்கு எங்கே மென்ஷன் பண்ணியிருந்தது? ரூல் நம்பர் 6ல. குட். அண்ட் தென் அனதர் ஃபார்ம் என்ன பார்த்தோம்? CRA3. CRA3 எதுக்காக பார்த்தோம்? CRA3 is for it is a format of cost audit report. Okay, and the final one is CRA4. This is filing of cost audit report to central government. Okay, these are the 4 forms. Okay, is it clear? Okay. ஃபார்ம் CRA1 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம்.
So this is form CRA1. ஓகேவா? ஃபார்ம் CRA1 என்ன சொல்லுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, particulars related to the item of cost to be included in the books of accounts. Books of accounts நீங்கள் என்னெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணோம், ஓகே, அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ ஜஸ்ட் கோயிங் த்ரூ திஸ், இதை நமக்கு பார்த்தா இட் வில் பி சிமிலர் டு அவர் காஸ்ட் ஷீட். நம்ம ஆல்ரெடி காஸ்ட் ஷீட் படிச்சிருப்போம் இல்லையா, காஸ்ட் அக்கௌண்டிங்கில். we have material cost, labor, overheads, எல்லாம் ஆட் பண்ணால் we will get the prime cost. கரெக்டா? and with that you will be adding the production overheads அல்லது works அல்லது factory overheads ஆட் பண்ணுவோம். we will get the cost of production. and இதோட நம்ம என்ன பண்ணுவோம், add admin expenses and then selling and distribution எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா we will get the cost of sales. ஸோ இதோட சேல்ஸை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ப்ராஃபிட். இதான் ஒரு காஸ்ட் ஷீட் நார்மலாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது. கரெக்டா? இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் த சிமிலாரிட்டிஸ். இதே தான் பண்ண போகிறோம், பட் கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ண போகிறோம். மெட்டீரியல் காஸ்ட் உங்களுக்கு தெரியும், மெட்டீரியல் காஸ்ட். எம்ப்ளாயி காஸ்ட் இஸ் நத்திங் பட் தி லேபர் காஸ்ட். இதோட அடிஷ்னல் யூ ஹேவ் அனதர் ஒன் இஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு போடுமா, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதில் மெட்டீரியலில் டைரக்ட் இன்டைரக்ட், லேபரில் டைரக்ட் இன்டைரக்ட், எக்ஸ்பென்சஸில் டைரக்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னு போடுறோம். ஸோ அதே தான் இங்கே பண்ணுறோம். யூட்டிலிட்டிஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இந்த யூட்டிலிட்டிஸுங்கிறது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னா, இட்ஸ் நத்திங் பட் நம்மளோட யூட்டிலிட்டிஸ் அப்படிங்கிறது என்னென்னா சில ரிசோர்ஸஸ் எல்லாம் நமக்கு வேணும். என்ன வேணும் அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி வேணும், வாட்டர் வேணும், இதெல்லாம் யூட்டிலிட்டிஸ். அந்த காஸ்ட்லையும் நம்ம தனியாக பிரித்து காட்டுறோம். ஓகேவா? தென் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் அதே தான் போடுறீங்க. தென் ஓவர் ஹெட்ஸ். இந்த ஓவர் ஹெட்ஸோட பிரேக்கப் தான் இதெல்லாம். ஓகேவா? ஸோ டில் திஸ் ஐட்டம் இது வரைக்கும் உள்ள எல்லாமே நம்மளோட காஸ்ட் போர்ஷன். ஸோ இது வரைக்கும் உள்ள எல்லாமே நம்மளோட காஸ்ட் போர்ஷன். இதே தான் நீங்கள் பண்ணுற அதே காஸ்ட் ஷீட்டில் அந்த முதல் 4 ஐட்டம் விட்டுட்டிங்கன்னா மற்ற எல்லாம் ஓவர் ஹெட்ஸை நம்ம எப்படியெல்லாம் பிரிக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். நம்ம ஜென்ரலாக ஓவர் ஹெட்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம், அட்மின் ஓவர் ஹெட் எதெல்லாம் அட்மின் ஓவர் ஹெட்டில் வரும், எதெல்லாம் வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டில் வரும், எதெல்லாம் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்டில் வரும் அப்படிங்கிறது நம்ம காஸ்டிங்கில் பிடிச்சிருப்போம். அதே தான் இங்கே பண்ணுறோம். ஓகேவா? சிமிலர்லி அதே தான். பட் என்னன்னா இந்த நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன மாதிரி நேச்சர் அப்படிங்கிறது இதில் கொஞ்சம் டீட்டெயில்டாக நமக்கு தெரியும். ஓகே, தென் இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் உங்கள்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக என் பிஸ்னஸ்க்கு மட்டும்தான் இந்த காஸ்ட் வரும், யூனிக்கானது என்னோடது அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது. இது இல்லாமல் இதுக்கு அடுத்து வர எல்லாமே பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் கேல்குலேஷன்ஸ். நான் சொன்னாலே இந்த காஸ்ட் ரெக்கார்ட்ஸ்லேயே நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, யூ வில் கெட் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் which will be useful for decision making. அதர்வைஸ் என்னோட ரெவென்யூ இவ்வளோ, என்னோட மெட்டீரியல் இவ்வளோ, இது மட்டும் நான் தெரிஞ்சுட்டு டிசிஷன் எடுக்க முடியாது. ஓகே, அப்போது கெப்பாசிட்டி டிட்டர்மினேஷன் இட் இஸ் எ கேல்குலேஷன். எதுக்கு நான் என்னோட அது 100% எத்தனை பர்சன்டேஜ் என்னோட மிஷின் ரன் ஆகுது, என்னோட லேபர் எத்தனை பர்சன்டேஜ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் வேரியன்ஸில் படிச்சிருப்பீங்க ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில், மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ், மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் அப்படின்னு. அந்த யூசேஜ் வேரியன்ஸ் அதே மாதிரி லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ்னு ஒன்று படிச்சிருப்பீங்க, இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் அதில் அதோட யூசேஜ் தான் நமக்கு இங்கே வருது. தட் இஸ் நத்திங் பட் யூட்டிலைசேஷன். ஓகேவா? ஸோ கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது, அந்த கெப்பாசிட்டிக்கு நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன், மெட்டீரியல் யூசேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆகிருக்கு, லேபர் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும். அப்போ எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, பாட்டில் நெக் எங்கே இருக்குது, அது எப்படி நான் சரி பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு என்ன பண்ண முடியும்,
இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுனால தான் நமக்கு கிடைக்கும். அண்ட் தென் வி ஹேவ் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அண்ட் ஃபினிஷ்டு ஸ்டாக் இருக்குது. அதெல்லாம் எப்படி வந்து நான் அக்கௌண்டிங் பண்ணுறது? ஃபினிஷ்டு ஸ்டாக் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைரெக்டாக காமிச்சிக்கலாம். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் நான் என்ன பண்ணுவேன்? நீங்கள் ப்ராசஸ் காஸ்டிங்கில் நம்ம படிச்சிருப்போமா? ஒர்க் இன் ப்ராக்ரஸ் லேபர் 60%, மெட்டீரியலாக 70% அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு தகுந்த மாதிரியான பர்சன்டேஜஸை கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம டோட்டல் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ சிமிலர்லி அந்த ப்ராசஸ் காஸ்டிங்கில் பண்ணுற மாதிரி தான் இது. ஒர்க் இன் ப்ராக்ரஸை நம்ம எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சிமிலர்லி வி ஹேவ் கேப்டிவ் கன்சம்ஷன். தட் இஸ் என்னோட ஓன் யூசேஜ் பண்ணுறதுனா அப்போ நான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? பை ப்ராடக்ட்ஸ், ஜாயின்ட் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, காஸ்டிங்கில் நம்ம படிச்சிருப்போம். அதெல்லாம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதோட அக்கௌண்டிங்கை நான் புக்ஸில் எப்படி மெயின்டைன் பண்ணுறது? ஓகேவா? அண்ட் காஸ்ட் வேரியன்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி பார்க்குறது? தென் ரெக்கன்சிலேஷன் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ், ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன். ஸோ இது எல்லாமே தீஸ் ஆர் த ஆல் அதர் ரெக்கார்ட்ஸ் தட் யூ ஆர் கோயிங் டு மெயின்டைன். ஓகேவா? இந்த பக்கம் கொடுத்துருக்கிறது எல்லாம் காஸ்ட்டோட பிரேக்கப். இது இல்லாமல் சில கால்குலேஷன்ஸ் நம்ம போட வேண்டியது இருக்கும். அது இல்லாமல் என்னோட ப்ரொடக்ஷன் எவ்வளோ, சேல்ஸ் எவ்வளோ, இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த ரெக்கார்ட்ஸை தான் நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். அண்ட் ஹவு யூ ஆர் கோயிங் டு மெயின்டைன் இட், அதுதான் நம்ம ஃபார்ம் CRA 1ல் இன்னைக்கு பார்க்குறோம். ஓகே, ஸோ எகெயின் இது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், ஜென்ரலி அக்செப்டபிள் காஸ்ட் அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் படிக்கிறப்போ ஏன் இதே ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் ஜஸ்ட் இப்போ ஒரு ஓவர்வியூவாக பார்த்துட்டு வில் டிஸ்கஸ் இட் இன் டீட்டெயில் இன் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஏன்னா காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. 24 ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் தியர் அண்ட் ஃபார் ஈச் ஸ்டாண்டர்ட் நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எக்ஸாம்லேயும் ப்ராப்ளம்ஸ் அதுலேருந்து வரும். ஓகே, அதனால் இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவாக இது என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஏன்னா இது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. இட் இஸ் அ காஸ்ட் ஷீட் அண்ட் இந்த காஸ்ட் ஷீட்க்கு வந்து நமக்கு என்னெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் கோயிங் த்ரூ திஸ். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி சில காமன் பிரின்சிபிள்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் எப்போவுமே காஸ்டிங்குள்ளே வராது. ஏன் வராது? நான் உங்களுக்கு தெரியும், இட் இஸ் அபவுட் தி காஸ்ட். காஸ்ட்னா என்ன? சிம்பிளி டு சே வாட் இஸ் காஸ்ட்? காஸ்ட் இஸ் நத்திங் பட் த ரிசோர்ஸஸ் தட் யூ ஆர் ஸ்பெண்டிங் or resource which are used in the production or manufacturing அல்லது for providing a service. அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை தான் அதில் சேரணும். கரெக்டாக? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் நம்ம காஸ்ட் ஷீட்டில் பார்க்குறோம். வாட் இஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்? உங்களுக்கே தெரியும். ஓகே, நமக்கு வந்து ப்ரைம் காஸ்ட்டு ப்ளஸ் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் இருந்தால் இட் வில் பி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனா. அதோட நான் என்ன பண்ணுவேன்? அட்மின் ஓவர் ஹெட், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் எல்லாத்தையும் சேர்த்தேன் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். யூ வில் ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் எனக்கு கோராக ப்ரொடக்ஷன் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணேன், அதுக்கு எனக்கு இதுதான் செலவு, அதை மட்டும்தான் நான் சேர்த்துப்பேன். ஓகே, ஸோ டு மேனுஃபேக்சர் சம்திங், ஏதோ ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட்? ஒரு மிஷின் ஆர் யூ மே சே ஆஸ் அ ப்ராசஸ் காஸ்டிங். உங்களுக்கு தெரியும் ப்ராசஸ் காஸ்டிங் நம்ம படிச்சிருப்போம். இல்லை பேட்ச் காஸ்டிங், ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். சரியா? மேனுஃபேக்சரிங் நம்ம பண்ண போகிறோம். மேனுஃபேக்சரிங் பண்ணால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? யூ நீட் அ மெட்டீரியல். எனக்கு மெட்டீரியல் உள்ளுக்குள்ளே வரும்.
வருமா? நான் மிஷின்குள்ளே மெட்டீரியலை போடுறேன். இன்புட்ஸ், இதான் என்னோட இன்புட். ஒரு இன்புட் கொடுக்குறேன், எனக்கு அது அவுட்புட்டாக வரும். இதான் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது. இன்புட்டை கொடுத்தா அவுட்புட் வரும், அதுக்கு பேர் தான் மேனுஃபேக்சரிங். ரைட்? இப்போ இந்த இன்புட்டில் எனக்கு மெட்டீரியல் வரும். அண்ட் இது யார் பண்ணுவான்? மிஸ்டர் XYZ யாரோ ஒருத்தர் பண்ணுவான். இதெல்லாம் எனக்கு எங்கே நடக்கும்? ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே நடக்கும். இதுதான் என்னோட ஃபேக்ட்ரி. ஓகேவா? எனக்கு இதை நான் அப்படியே வச்சுக்க முடியுமா? ஃபேக்ட்ரியில் தயாரித்து நான் அதுக்கு ஒரு வேர் ஹவுஸ் வச்சுருப்பேன். என்னோட வேர் ஹவுஸ்க்கு போகும். அங்கேருந்து என்ன போகும்? வெளியில் சேல்ஸ் பண்ணால் அங்கேருந்து எனக்கு வெளியில் போயிடும். ஸோ இந்த ஃபேக்ட்ரி வேர் ஹவுஸ் மட்டும் இருந்தால் போதுமா ஒரு பிஸ்னஸ்க்கு? இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபீஸ் வேணும்ல, ஆர் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கும். இதுதான் நார்மலாக ஒரு பிஸ்னஸ் செட்டப், என்ன மேனுஃபேக்சரிங். ஓகேவா? ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை ஒரு கிளாத் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் மேனுஃபேக்சர் பண்ண கிளாத்து, அதுக்கு எனக்கு என்ன ஆகும்? ஒரு மெட்டீரியல் காஸ்ட் வரும், ஒரு லேபர் காஸ்ட் வரும். ஃபேக்ட்ரியில் தான் இருக்குது. இப்போ ஃபேக்ட்ரியில் வந்து என்ன இருக்குது? எலக்ட்ரிசிட்டி இருக்குது, ரெண்ட் பே பண்ணுறேன். ஓகேவா? தென் எனி அதர் எக்ஸ்பென்சஸ் இப்போ பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரியோ ஏதோ ஒன்று, பட் இட் இஸ் ரிலேட்டட் டு ஃபேக்ட்ரி. எனி அதர் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன், இது எல்லாமே எனக்கு எங்கே வந்துடும்? இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னோட ப்ரைம் காஸ்ட். கரெக்டா? ப்ரைம் காஸ்ட் ப்ளஸ் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ், இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இதெல்லாம் அட்மின் காஸ்ட். அட்மின் ஓவர்ஹெட்ஸில் வருமா? என்னோட சேல்ஸ் ஆஃபீஸ் இதுக்குள்ளே இருக்குது. என்னோட செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் வருமா? என் பொருள் எல்லாம் நான் கொண்டு போய் வேர் ஹவுஸில் வைக்கிறேன், ஸ்டோர்ஸ், இதுக்கான ஒரு ஓவர்ஹெட் வருமா? ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் எதை பற்றி நம்ம இது பண்ண வேண்டாம்னா, ஒன்லி திஸ் போர்ஷன் தான் நமக்கு ப்ரொடக்ஷனுக்குள்ளே வரப்போகுது. ஓகேவா? அண்ட் எனிதிங் ரிலேட்டட் டு திஸ் அண்ட் திஸ், இது இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன். ஒன்லி கோர் ப்ரொடக்ஷனில் என்ன வருதோ அதை மட்டும்தான் நான் இதுக்குள்ளே கொண்டு வருவேன். மற்ற எல்லா காஸ்ட்டையும் ஐ வில் கன்சிடர்ட் ஆஸ் அ ஓவர் ஹெட்ஸ். ஓகேவா? இதை சேல்ஸ் பண்ணுறப்ப எனக்கு வெளியில் போகும். இங்கே வந்து ஒரு ஃப்ரைட் சார்ஜஸ் வரும். ஒரு லாரியில் வந்து நான் அனுப்புவேன், ஃப்ளைட்டில் கூட போகும், இல்லை ஷிப்பில் கூட போகும். இங்கேருந்து என்னோடய கஸ்டமர் ப்ரைஸ்க்கு இதுக்கான ஆகிற காஸ்ட், இது எல்லாமே எங்கே போய் சேரும்? அதர் ஓவர் ஹெட்ஸில் தான் போகும். ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது விச் இஸ் ஒன்லி அண்ட் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் தான். ஓகேவா? இந்த இதை தாண்டியில் உள்ள எந்த எக்ஸ்பென்சஸும் அதுக்குள்ளே வராது, இது தனி. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ இதோட இந்த எக்ஸ்பென்சஸை வந்து பிரேக் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸாக பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப தான் எந்தெந்த எக்ஸ்பென்சஸோட ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ் இதில் என்ன இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஏன் இங்கே பார்க்குறோம் அப்படின்னா, எப்போவுமே இந்த காஸ்டிங்குள்ளே என்ன வராது அப்படிங்கிற ஆங்கிளில் பார்க்கணும். ஒன்று நான் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிறேன், இன்னொன்று காஸ்ட் ஆஃப், இதெல்லாம் சேர்த்தேன்னா எனக்கு என்ன வரும்? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படிங்கிறது வரும். பட் இதை தாண்டின எந்த ஒரு எக்ஸ்பென்சஸையும் நான் எடுத்துக்க மாட்டேன் காஸ்டிங். பட் சர்டன் எக்ஸ்பென்சஸ் ஆர் டேக்கன் அண்டர் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் அந்த எக்ஸ்பென்ஸாக எடுத்துக்கிறான், நான் ஆனால் எடுக்க மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா, we have a CSR activity. CSR படிச்சிருப்பீங்க என்ன? கம்பெனிஸ் ஆக்டில் we have some rules for that. CSR rules யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகுதோ அவெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, CSR ஸ்பெண்டிங் காஸ்டிங்கில் எப்படி காமிப்போம்? காமிக்கவே மாட்டோம். எனக்கும் CSRக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா it is in nothing in any way, it is not related to cost of production. ப்ரொடக்ஷன் அல்லது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எங்கேயுமே எனக்கு வராது. ஏன்னா எந்த விதத்துலையும் இது மேனுஃபேக்சரை அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது டைரக்ட்லி. இட் பிலாங்ஸ் டு அதர் எக்ஸ்பென்சஸ். அதனால் எனக்கு சிஎஸ்ஆர் எக்ஸ்பென்சஸ் நான் எப்போவுமே காஸ்டிங்கில் எடுத்துக்க மாட்டேன். ஆனால் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் என்ன பண்ணுவான்? இட் இஸ் ஷோன் அஸ் அன் எக்ஸ்பென்ஸ்.
ஓகே. லைக்வைஸ் இன்ட்ரெஸ்ட். சப்போஸ் நான் வந்து லோன் வாங்குறாங்க, இப்போ வந்து நம்மளோட பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்குறோம், liability சைடில் we have some loans இருக்குது. இந்த லோன்ஸுக்கு நான் எதை இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் it will be shown as an expense. பட் நம்ம எப்போவுமே இதை காமிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, இப்போ நான் 4 பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்த மேனுஃபேக்சரிங்லேயே 5 ப்ராடக்ட் நான் பண்ணுறேன்னா அந்தந்த ப்ராடக்டோட காஸ்ட் மட்டும்தான் எனக்கு அந்தந்த ப்ராடக்டில் வரணும். திஸ் இஸ் ரிலேட்டட் டு த என்டையர் ஆர்கனைசேஷன். மொத்த கம்பெனிக்கு உள்ள ப்ராஃபிட் என்ன, எக்ஸ்பென்சஸ் என்ன ஆகக்கூடாது அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நான் போய் இன்க்ளூட் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஸோ அதனால காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் சில எக்ஸ்பென்சஸ் நீங்கள் எப்போவுமே ஸ்டாண்டர்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். காஸ்டிங் அப்படின்னு சொன்னாலே காஸ்ட்ல இந்த எக்ஸ்பென்ஸ் வருமா வராதா அப்படிங்கிறது வந்து நீங்கள் எப்போவும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் எப்போவுமே வராது. நான் அந்த மாதிரி எதெல்லாம் எப்போவுமே எக்ஸ்க்ளூட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தா, the first one is any abnormal cost and a non-recurring cost. abnormal and non-recurring cost நான் ஏன் வந்து என்னோட காஸ்ட் ஷீட்டில் காட்டக்கூடாது என்றால், only the normal expenses, நார்மலாக நடக்கிறது மட்டும் தான் நான் எடுத்துப்பேன். it will be taken as a period cost. அந்த வருஷத்தோட காஸ்ட் அப்படின்னு டோட்டலாக காமிச்சுக்கிறது. ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ராடக்ட்டுக்கு காமிக்க மாட்டோம். ஓகேவா? நீங்கள் இது சிமிலர்லி ப்ராசஸ் காஸ்டிங்கில் கூட படிச்சிருப்பீங்க. நார்மல் லாஸை we will be considered to cost of production. abnormal லாஸாக இருந்தால் என்ன பண்ணுவோம், that is taken as a period cost. period cost is nothing but டோட்டலாக அதை எடுத்துப்போம், ஸ்பெசிஃபிக்கலி இதுக்கு அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஓகே. சிமிலர்லி ஃபைன்ஸ், பெனல்ட்டிஸ், டேமேஜஸ், ரிட்டென்ஷன் சார்ஜஸ், இந்த மாதிரியான இந்த ஃபினான்ஷியல் சார்ஜ், கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற சப்சிடி இனிஷியேட்டிவ்ஸ், இதை எதுவுமே ஆர் நோஷனல் காஸ்ட்டுங்கிறது ஒரு காஸ்ட் கிடையாது. பட் வி கன்சிடர். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கான்செப்ட் இப்போ இல்லை. என்னென்னா, ரெண்ட் இஸ் அ நோஷனல் காஸ்ட் ஃபார் அ ஓன் பில்டிங். எனக்கு சொந்த வீடு இருக்குது, சொந்த ஃபேக்ட்ரி இருக்குது, என்னோடய ஃபேக்ட்ரி. ஆனால் நான் அதுக்கு ரெண்ட்டு வந்து பே பண்ணணும், ஒரு வேலை பே பண்ணுற மாதிரி இருந்தால் எனக்கு எவ்வளோ மந்த்லி இப்போ சேவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேல்குலேட் பண்ணு. இது எதுக்கு நான் சில டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. இதுக்கு போகலாம், இது வாங்கலாமா, லீஸுக்கு போகலாமா, ஏதோ ஒன்று வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக இல்லாத ஒரு காஸ்ட் இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு எப்படி வரும் அப்படின்னு ஒரு செக் பண்ணுறதுக்கு, அதுக்காக அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான். ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எக்ஸ்பென்சஸ் எப்போவுமே என்ன பண்ண மாட்டோம், காஸ்ட் மெஷர்மெண்ட்டில் ஆர் காஸ்ட் ஷீட்டு போடுறப்போ நமக்கு இது எதையுமே நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகே, இஸ் இட் கிளியர்? ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்தோன்னா, சில பிரின்சிபல்ஸ்லாம் நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும். சில சேஞ்சஸ். இப்போது நான் ஏதோ ஒரு காஸ்ட் அக்கௌண்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் போடுறேன். அதை ஃபிஃபோக்கு மாற்றலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். ஃபிஃபோக்கு மாற்றலாமா வேண்டாமா அப்படின்னா, நான் இந்த வருஷம் ஃபிஃபோ வச்சுக்கலாம், அடுத்த வருஷம் மறுபடியும் வெயிட்டட் ஆவரேஜுக்கு போகலாம், அதுக்கு அடுத்த வருஷம் லிஃபோக்கு மாற்றலாம் அப்படின்னு இஷ்டத்துக்குலாம் மாற்ற முடியாது. ஒன்று, there is a change in law. as per the act இதுதான் பண்ணணும்ட்டான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இதிலெல்லாம் படிச்சிருப்பீங்க, இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லலாம் டெப்ரிஷியேஷன் இந்த மெத்தட் தான், WDV தான் டெப்ரிஷியேஷன் போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதே மாதிரி இதில் இந்த மெத்தட் தான் நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டான்னா நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணியா கம்ப்ளைண்ட்ஸ். ஓகேவா? இல்லை அதையும் இல்லை, அதுவும் காரணம் இல்லை, நானாக என் கம்பெனியில் டிசிஷன் எடுத்து, தென் these are the common things. any credits or recoveries இருந்துச்சுன்னா you can adjust with cost. normal loss before receipt in the factory, அது என்ன பண்ணணும், before receipt in the factory. ஓகே, அதை வந்து மற்ற காஸ்ட் இருக்கு இல்லையா, மற்ற பேலன்ஸ் மெட்டீரியல்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ட்ரேசபிள் அண்ட் நான் ட்ரேசபிள் காஸ்ட். எப்போவுமே காஸ்டிங் நீங்கள் ஓவர் ஹெட்ஸில் படிச்சிருப்பீங்க. we can have certain terms. cost allocation, there are 3 terms. okay va? cost assignment,
இது வந்து நீங்கள் ஆல்ரெடி ஓவர் ஹெட்ஸில் படித்த கான்செப்ட் தான். காஸ்ட் அசைன்மெண்ட்டுன்னா டைரெக்டாக எனக்கு இதுதான், இந்த மெட்டீரியல் ஏ நான் இதுக்கு தான் வாங்கினேன், இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் XYZக்கு போடுறதுக்காக மெட்டீரியல் ஏ 10 குவான்டிட்டி அட் த ரேட் ஆஃப் 10 rupees. ஓகே, 100 rupees தூக்கி மெட்டீரியல் ஏ அப்படின்னு போட்டு XYZல போட்டுவிடு, அவ்வளோதான். டைரெக்டாக அதுக்கு எந்தெந்த ப்ராடக்டோடதோ அல்லது எந்த ப்ராடக்டோடதோ அதுக்கு நம்ம போட்டோம். ஓகேவா? தட் இஸ் டைரெக்டாக உனக்கு தெரியும், அதனால் போடுறேன். அதே மாதிரி அலோகேஷன் will also be similar. அலோகேஷனும் கிட்டத்தட்ட டைரெக்டாக தான் நமக்கு இருக்கும். ஆனால் என்ன ஆகும்னா, இது ஒரே ஒரு ப்ராடக்ட் XYZக்கு மட்டும் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். XYZக்கு 10 குவான்டிட்டி நான் கொடுத்துட்டேன். ஆனால் இங்கே என்கிட்ட 10 குவான்டிட்டி இருக்குது, ஆனால் 2 ப்ராடக்ட் எனக்கு இருக்குது. XYZன்னு ஒன்று, ABCன்னு ஒன்று இருக்குது. இந்த ரெண்டுத்துக்கும் 5 குவான்டிட்டி கொடு அப்படின்னு எழுதுறேன். இதுக்கு 5 குவான்டிட்டி, இதுக்கு 5 குவான்டிட்டின்னு நான் கணக்கு எழுதுவேன். திஸ் இஸ் அலோகேஷன். யூ ஆர் அலோகேட்டிங் த காஸ்ட் டு போத், அதாவது 2 3 எத்தனை இருக்கோ அதுக்கு அலோகேட் பண்ணி கொடுக்குறீங்க. அண்ட் ஃபைனலி த டேர்ம் இஸ் கால்ட் அஸ் அப்போர்ஷன்மெண்ட். அப்போர்ஷன்மெண்ட் அப்படிங்கிறது காமனான எக்ஸ்பென்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூ மே கால் இட் அஸ் ரெண்ட். இன்டைரக்டாக இருக்குது. நான் ரெண்ட்டுன்னு எனக்கு என்ன சொல்லிட்டான், நான் மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் ரெண்ட் பே பண்ணுறேன். இந்த ரெண்ட்டுக்குள்ளே எனக்கு என்னெல்லாம் இருக்கலாம், என்னோடய ஃபேக்ட்ரி இருக்குது, என் ஃபேக்ட்ரியில் 4 டிபார்ட்மெண்ட் இருக்குது, என்னோடய வேர்ஹவுஸ் இருக்குது, என்னோடய ஆஃபீஸ் ப்ரெமிசஸ் இருக்குது. இந்த ஆஃபீஸில் நிறைய டீம்ஸ் இருக்காங்க, சேல்ஸ் இருக்காங்க, ஃபினான்ஸ் இருக்காங்க, இதில் ப்ரொடக்ஷன் டீமும் இருக்காங்க, இத்தனை இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து ஒரே ஆஃபீஸ். அந்த ஆஃபீஸ்க்கு நான் மொத்தமாக 1 லட்சம் ரூபாய் பே பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு காஸ்ட்டையும் நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் லெவலில் கொண்டு போய் நான் பிரிக்கணும் இல்லையா? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் லெவலில் நான் பிரிக்கணும். ஸோ எப்படி பிரிப்பேன்? பேசுகிற அந்த ஸ்கொயர் ஃபீட். இது நம்ம ஓவர் ஹெட்ஸில் பார்த்தோம். சிமிலர்லி இதே மாதிரி ஒவ்வொரு நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்சஸ்க்கும் நமக்கு ஒவ்வொரு இதில் நம்ம பிரிப்போம். ஓகே, ஸோ தட் இஸ் அப்போர்ஷன்மெண்ட். ஸோ அசைன்மெண்ட்னா டைரெக்டாக கொடுத்துடலாம். அலோகேஷன் அப்படின்னா மோர் தென் 1 இருக்கும், பட் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான் நமக்கு தெரியும். அண்ட் அப்போர்ஷன்மெண்ட் அப்படிங்கிறது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். யூ மே கால் இட் அஸ் அ ஓவர் ஹெட். இந்த ஓவர் ஹெட்ஸை நம்ம பிரித்து கொடுக்குறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம், ட்ரேசபிள், நான் ட்ரேசபிள். இது ரெண்டும் ட்ரேசபிள். உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ட்ரேஸ் பண்ண முடியுமா இந்த ப்ராடக்டோடதுன்னு? முடியும்னா என்ன பண்ணுங்க, அதுக்கு கொண்டு போய் போடுங்க, அவ்வளோதான். இட் இஸ் ட்ரேசபிள். இது வந்து இப்போ நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே ஸ்பெசிஃபிக்கலி நான் CRA 1 அப்படிங்கிறதுக்கு இல்லை, ஜென்ரல் காஸ்ட் அப்படின்னு காஸ்டிங் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே எந்த ஒரு எக்ஸ்பென்சஸ் நாளைக்கு நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு அக்கௌண்ட்ஸ் பார்க்குறீங்க, இல்லை ஒரு மேனுஃபேக்சரிங்கில் போய் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் வெதர் த காஸ்ட் இஸ் அலோகேட்டட் டு திஸ் ப்ராடக்ட் ஆர் நாட், இது இதில் வருமா வராதா அப்படின்னு கேட்டால் யூ மே ஐடென்டிஃபை வெதர் திஸ் இஸ் ட்ரேசபிள் டு அ பர்டிகுலர் ப்ராடக்டா இல்லை பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டா. ஏதோ ஒரு காஸ்ட் ஆப்ஜெக்ட் அவன் வச்சுருப்பான் இல்லையா, ஒரு காஸ்ட் சென்டர் வச்சுருப்பான். அதை வந்து பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், பர்டிகுலர் ப்ராடக்டாக இருக்கலாம், சர்வீஸாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுக்கு வருமா வராதா டைரெக்டாக பார்க்க முடிஞ்சா இட் இஸ் ட்ரேசபிள். முடியலையா அப்போர்ஷன்மெண்ட் பண்ணிட்டு போயிடும். எப்படி அப்போர்ஷன் பண்ணுவீங்க? தட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி அப்ராப்ரியேட் பேசிஸ். அது நம்ம ஓவர் ஹெட்ஸில் நிறைய கேட்டகரிஸ் பார்த்துருப்போம். எலக்ட்ரிசிட்டின்னா லைட் பாயிண்ட் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? சூப்பர்வைசர் சேலரி என்ன பண்ணுவான், அவர் 4 டிபார்ட்மெண்ட்டில் இருக்காருன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான பேசிஸில் நம்ம எக்ஸ்பென்சஸை பிரிச்சோம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த காமன் பிரின்சிபிள்ஸ். இதை நீங்கள் திரும்ப படிக்கிறப்ப என்ன ஆகும், பார்க்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் யூ மே நோ. ஸோ நாளைக்கு நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன்லேயே போய் காஸ்டிங் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் இந்த எக்ஸ்பென்ஸ் வருமா வராதா அப்படிங்கிறத உங்களால் பார்த்தோன்னே சொல்ல முடியும். ஓகே, அண்ட் சிமிலர்லி த நெக்ஸ்ட் பிரின்சிபிள் இஸ் அக்கவுண்டிங் அட் அ ஸ்டாண்டர்ட் காஸ்ட். ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ வேரியன்ஸை வந்து வி ஷுட் ட்ரீட் அஸ் அ பார்ட் ஆஃப் அவர் காஸ்ட். அண்ட் தென் பிரின்சிபல்ஸ் ஃபார் அசைன்மெண்ட். காஸ்ட் அண்ட் எஃபெக்ட் இருக்கணும் அண்ட் பெனிஃபிட்ஸ் ரிசீவ். எந்த பேசிஸில் நீங்கள் அதை அசைன் பண்ணுவீங்க ஒரு காஸ்ட் அப்படின்னு சொன்னால், ஸோ தேர் ஷுட் பி சம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தட் ப்ராசஸ் ஆர் த ஆப்ரேஷனோ எதுக்காக நம்ம பண்ணுறோமோ அதுக்கானதாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே சொன்னேன் இல்லையா, இந்த XYZக்கு 10 குவான்டிட்டி நான் இதுக்காக தான் கொடுக்குறேன். அப்போ இதுக்கும் காஸ்ட் எஃபெக்ட் 2 ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதனால பெனிஃபிட்ஸும் இருக்குது.
So that's why we assigned this to XYZ product அப்படிங்கிறது. So these are the general principles that you have to keep in mind while doing costing. So again இது பார்த்தீங்கன்னா இது ஒன்று தனியான காஸ்ட் ஆடிட் அப்படிங்கிறதுனால தனியாக இது வந்து ஒரு பிரின்சிபிள்ஸ் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி காஸ்ட் அக்கௌண்டிங்கில் படித்தது. ஸோ காஸ்டிங்கில் என்னெல்லாம் நம்ம படித்தோமோ மெட்டீரியல் காஸ்ட் அதோட இன் டீட்டெயிலாக சில எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஓகே, நீங்கள் மெட்டீரியல் காஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க, அதில் என்னெல்லாம் ஆட் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ சிமிலர் டேர்ம்ஸ் தான் இங்கேயுமே இருக்கும். ஓகே, ஸோ லெட் அஸ் ஹாவ் அ குவிக் கிளான்ஸ் ஆஃப் திஸ். ஏன்னா இதை நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில், அதனால் இங்கே ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்தா போதுமானது. So far பார்த்ததுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? Is it clear? Okay. ஸோ இதை ஜஸ்ட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். மெட்டீரியல் காஸ்ட், மெட்டீரியல் காஸ்ட்னா நம்ம வாங்குகிற மெட்டீரியல், பர்ச்சேஸ் பண்ணுற மெட்டீரியல், அதோட ரெசிப்ட்டு, இஷ்யூஸ் அண்ட் பேலன்சஸ். ஸோ ஃபிஃபோ மெத்தடோ லிஃபோ மெத்தடோ ஏதோ ஒரு மெத்தடில் நம்ம இதை வந்து எங்கே பார்த்துருப்போம்? மெட்டீரியல் காஸ்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க காஸ்டிங்கில். ஓகேவா? ஸோ ரெசிப்ட்ஸ் வரும், ஆட் பண்ணுவோம், அதோட லெஸ் பண்ணுவோம். இந்த மெத்தடெல்லாம் இருக்குல்ல, அதே தான். And how you are going to do this? இதில் என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணணும், எந்த எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜென்ரலி மெட்டீரியல் காஸ்ட்டில் என்ன பண்ணுவோம்? என்ன விலைக்கு வாங்குகிறோம், அண்ட் ஆல் தோஸ் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டு தட். நமக்கு ஃபேக்ட்ரிக்கு இல்லை வந்து சேர்ற வரைக்கும் என்னெல்லாம் செலவாச்சோ எல்லா செலவையும் என்ன பண்ணிப்போம், அதில் ஆட் பண்ணிப்போம். அவ்வளோதான். ஃப்ரைட் சார்ஜஸ் ஒரு லாரியில் வருது அப்படின்னா அந்த ஃப்ரைட் சார்ஜஸை வந்து இன்க்ளூட் பண்ணிப்போம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிப்போம். ஸோ அது இல்லாமல் அது மாதிரி நார்மல் ஸ்க்ராப்பு, நார்மலாக உள்ளது எல்லாமே தட் வில் பி இன்க்ளூடட் இன் த மெட்டீரியல் காஸ்ட். எனி ஸ்க்ராப் இருந்துச்சுன்னா தட் ஷுட் பி அட்ஜஸ்டட். டைஸ் மோல்ஸ் பேட்டர்ன்ஸ், டைஸ் மோல்ஸ் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரே ஒரு மெட்டீரியல் இருக்குது, ஏதோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாச்சு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன ஸ்டாச்சு, டேபிளில் வைக்கிற ஒரு ஸ்டாச்சு இருக்குது. நான் அதை மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறேன் ஒருத்தருக்கு. எனக்கு ஒரு மாடல் கொடுத்துருக்காரு. மாடல், இந்த பர்டிகுலர் மாடல் ஸ்டாச்சு வந்து எனக்கு 1000 குவான்டிட்டி வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஜஸ்ட் அப்படியே எனக்கு இப்படி இருக்கணும், இந்த ஷேப்பில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஏ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த ஷேப்பில் இருக்குது, இந்த ஷேப்பில் உள்ள ஸ்டாச்சு எனக்கு 1000 குவான்டிட்டி வேணும்னா எனக்கு இந்த ஷேப்பில் அவர் வந்து ஒரு மோல்டு மாதிரி ஒன்று செஞ்சு கொடுத்துருவார். மோல்டுனா ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் இல்லையா, பேட்டர்ன்ஸ், அதாவது அச்சு மாதிரி இருக்கும். இந்த அச்சில் என்ன பண்ணுவோம், மெட்டல் எடுத்து ஊற்றுனா தட் வில் மேனுஃபேக்சர், அவ்வளோதான். ஸோ இது மாதிரி எனக்கு 1000 குவான்டிட்டி வேணும்னா இப்போ இதுக்கு ஒன்று செஞ்சு கொடுத்துருவார். இதை நான் என்ன பண்ணுவேன், 1000 குவான்டிட்டிக்கும் இந்த காஸ்ட்டை வந்து டிவைட் பண்ணிப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒன்று செய்யணும்ல, இதுக்கு ஒரு மோல்டு. இந்த மோல்டு செய்கிறதுக்கு எனக்கு ஒரு 5000 ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது இந்த 1000 குவான்டிட்டியோட காஸ்ட்டில் நான் என்ன பண்ணிப்பேன், இதை இன்க்ளூட் பண்ணுவேன். ஹவ் யூ வில் இன்க்ளூட்? எனக்கு 5000 ரூபாய் ஆகுது மோல்டுக்கு, டிவைடட் பை 1000 குவான்டிட்டிக்கு நான் அதை யூஸ் பண்ண போகிறேன். போட்டேன்னா 5 ரூபா. ஒரு
ஐட்டத்துலையும் நான் என்ன பண்ணுவேன், 5 ரூபாய் காஸ்ட்டுன்னு ஆட் பண்ணிப்பேன். தட் இஸ் அமார்டைசேஷன். டெப்ரிசியேஷன் எப்படி போடுறோம், டிவைடட் பை தி யூஸ்ஃபுல் லைஃப், அதே தான். இது டிவைடட் பை த நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ். எதுக்காக பண்ணுறோமோ அதுக்கு. இந்த 1000 குவான்டிட்டிஸ் பண்ணி முடிச்ச உடனே அவ்வளோதான், இந்த மாடல் யூஸ் பண்ண முடியாது. வேறு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த டிசைன் வேணும், ஒரு கம்பெனியோட லோகோ மாதிரி ஏதோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அது வேஸ்ட்டு, அவ்வளோதான். 1000 குவான்டிட்டிக்கு அப்புறம் அது யூஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த 1000 குவான்டிட்டிக்கு இந்த காஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ திஸ் இஸ் ஹவு த காஸ்டிங் ஒர்க்ஸ். எதெல்லாம் ரிலேட்டட், எதெல்லாம் இதுக்கு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்க என்ன ஆகும் அப்படின்னா, யூ வில் கெட் அன் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு மேனுஃபேக்சரிங்குள்ளே போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கெல்லாம் மேனுஃபேக்சரிங்க்கு சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதுக்கான உள்ள பிரின்சிபிள்ஸ் தான் அது. ஓகே, தென் எம்ப்ளாயி காஸ்ட். எஸ், எல்லாத்துக்கும் நம்ம ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். எல்லாத்துலேயும் இருக்கிற காமனான பாயிண்ட் என்னென்னா ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் யூ ஹேவ் டு மெயின்டைன். அதே மாதிரி இந்த காமன் மெஷர்மெண்ட் நான் சொன்னேன் இல்லையா, காமன் பிரின்சிபிள்ஸ், அது ரெண்டும் காமனாக எல்லாத்துக்கும் வரும். மற்றபடி ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. யூ மே நோ எம்ப்ளாயி காஸ்ட்டில் என்னெல்லாம் லேபர் காஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி லேபர் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணுவோம். தட் இஸ் ஃபார் லேபர். ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் என்ன, ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மந்த்லி சேலரி கொடுக்குறோம். ஸோ அந்த சேலரியோட கேல்குலேஷன் வரும். தென் யூ மே நோ தட் ரெமுனரேஷனில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, கம்பெனிஸ் ஆக்டில் வி ஹாவ் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நமக்கு இருக்காங்க. ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் 2 இருக்கு, எக்ஸிக்யூட்டிவ், நான் எக்ஸிக்யூட்டிவ். அதே எக்ஸிக்யூட்டிவ் நான் எக்ஸிக்யூட்டிவ்னா இவெல்லாம் டெய்லி இருப்பான், அதாவது ஃபுல் டைமாக இருப்பான். எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறவன் ஃபுல் டைம் அவனுக்கு வேலையே இந்த கம்பெனி டைரக்டராக இருக்கிறது தான். நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படி இருக்க மாட்டான், ஃபுல் டைமாக இருக்க மாட்டான். இப்போது இந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஃபுல் டைமாக இருக்கிறான்ல, இவனோட காஸ்ட்டை தட் ஷுட் பி டேக்கன் இன்டு எம்ப்ளாயி காஸ்ட். ஓகேவா? ஏன்னா ஃபுல் டைம் அவனோட ஒர்க் இது, டெடிக்கேட்டடான பர்சன், ஃபுல் அண்ட் ஃபுல் டெடிக்கேட்டட் டு திஸ் ஆர்கனைசேஷன், ஃபுல்லாகவே இருப்பான். ஆனால் இவன் வந்து இன்னும் 4-5 ஆர்கனைசேஷனில் இருக்கான், இதில் ஃபுல் டைமாக இருக்க மாட்டான். ஸோ இவனோடதே எங்கே கொண்டு போய் போட போகிறோம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸில் கொண்டு போய் போடணும். ஓகே, ஸோ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டைமாக இருக்கிறவனா இருந்தானா இட் இஸ் எம்ப்ளாயி காஸ்ட். அதர்வைஸ் நான் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறவனோட அட்மினில் கொண்டு போய் போடணும். தென் எனி காஸ்ட் அட் எனி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஹெட்டாக வேணாலும் இருக்கலாம், அண்ட் ஒரு காஸ்ட் வந்து இன்கர் ஆகுது, அண்ட் அந்த காஸ்ட் வந்து நான் ரெக்கரிங் இன் நேச்சராக இருக்குன்னு வச்சுக்குவோம். ஓகே, ஸோ எனி காஸ்ட் நான் ரெக்கரிங் நேச்சர், எப்பயோ ஒரு தடவை வருது அவ்வளோதான், ஆனால் எப்போ வேணாலும் வரலாம், அந்த மாதிரியான காஸ்ட்டு ஆர் அந்த மாதிரி இருக்கிற எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ப்ரொடக்ஷனோட கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஏன் சேர்க்க முடியாது அப்படின்னு சொன்னால் அது ஸ்பெசிஃபிக்கலி நாட் ஃபார் ப்ரொடக்ஷன் இல்லையா. ப்ரொடக்ஷன் நடக்கிறதுக்காக நடந்திருந்தாலுமே நாம் என்ன பண்ணலாம், தட் வி ஆர் அமார்டைசிங் இட், டைஸ் அண்ட் மோல்ஸ் பார்த்தோம். ப்ரொடக்ஷனுக்காக எனக்கு என்னைக்கோ ஒரு நாளைக்கு வருதுப்பா அப்படின்னு சொன்னால் டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் போட்டு நீ அந்த காஸ்ட் எடுத்துக்கோ. அதர்வைஸ் அதர் ஹெட்ஸில் லேபர் காஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு எனி அதர் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி எப்பயோ ஒரு தடவை ஒரு எக்ஸ்பென்சஸ் வருது அப்படின்னு சொன்னால் அதோட பீரியட் ஆஃப் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். அதோட பீரியட் ஆஃப் பெனிஃபிட் அப்படின்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் காஸ்ட் எனக்கு எத்தனை நாளைக்கு வரைக்கும் பெனிஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்ன கொடுத்துருக்கான், செப்பரேஷன் காஸ்ட், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட், ரிட்ரென்ச்மெண்ட் அண்ட் டெர்மினேஷன். இப்போது நிறைய ஆர்கனைசேஷன்ஸில் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ரிட்ரென்ச்மெண்ட் பண்ணுவாங்க. ரிட்ரென்ச் பண்ணால் வேலையிலேருந்து எடுக்கிறது, காஸ்ட்டை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, எம்ப்ளாயீஸை வேலையிலேருந்து எடுத்துருவாங்க. ஒருத்தன் வந்து ஒரு 100 பேரை வேலையிலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு எனக்கு ஒரு 1 lakh எக்ஸ்பென்சஸ் ஆகுது அப்படின்னு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 lakh எக்ஸ்பென்சஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அவன் வந்து எத்தனை வருஷம் நம்ம ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணியிருப்போம், நெக்ஸ்ட்டு ஒரு 5 years வரைக்கும் கூட அவன் ஒர்க் பண்ணுவான். ஆனால் நான் இன்றைக்கே அவனை வேலையிலேருந்து எடுத்துட்டேன், அதனால எனக்கு 1 lakh சேவிங்ஸ். ஓகேவா? ஸோ இன்னும் 5 வருஷம் அவன் ஒர்க் பண்ணுவான் என் கம்பெனியில், நான் அதனால் இன்றைக்கே அவனை வேலையிலேருந்து எடுத்துட்டேன். அதனால் எனக்கு என்ன ஆச்சு, இப்போதைக்கு 1 லட்ச ரூபாய் பர் மந்த் எனக்கு சேவ் ஆகுது. அப்போ இன்ட்டு 5 வருஷத்துக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்து நாம் என்ன பண்ணுவோம்னா தட் ஷுட் பி டேக்கன் அஸ் அ
காஸ்ட் ஃபார் தட் பீரியட். இன்டைரக்ட் காஸ்ட்டாக அதை நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஏன்னா அது டைரெக்டாக ஏதோ ஒரு ப்ராடக்ட்லேயோ அதுலேயும் கொண்டு போய் போட முடியாது. வி காண்ட் ட்ரேஸ் தட், ட்ரேசபிள் கிடையாது. ஓகே, தென் எனி ரெக்கவரி ஃப்ரம் எம்ப்ளாயி டுவார்ட்ஸ் எனி பெனிஃபிட். இந்த மாதிரி கேன்டீன் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஓகே, கேன்டீனுக்கு ஒரு ஆர்கனைசேஷனில் கேன்டீனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த என்ன பண்ணுவாங்கன்னா எம்ப்ளாயீஸ்க்கு வந்து கம்மியான இதில் கொடுப்பாங்க ரேட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 ரூபா சாப்பாடு அப்படின்னு சொன்னால் அதை வந்து 20 ரூபீஸ்க்கு கொடுப்பாங்க சப்சிடி ரேட்டில். அப்போ அதுக்கு ரெக்கவரி ஏதாச்சும் இது பண்ணுறோம் அப்படின்னா அது அதுலேருந்து லெஸ் பண்ணிக்கும். ஸோ அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிமிலர் நேச்சர் தட் வாட் வி வில் ஸ்டடி இன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் தான். தென் வி ஹாவ் utilities. எல்லாத்துக்கும் ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணுங்கிறது காமன் பாயிண்ட். யூட்டிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட என்னென்ன டைப் ஆஃப் யூட்டிலிட்டி இருக்குதுன்னு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணணும். உங்கள்கிட்ட என்ன இருக்கலாம்? பவர் இஸ் அன் யூட்டிலிட்டி, எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், ஸ்ட்ரீம், எனி எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட். இதெல்லாம் வந்து எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட்டுன்னா இந்த கெமிக்கல்ஸ், ஏதோ ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் வந்து நான் என்னோடய ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணுறேன், எனக்கு அது பண்ணால் தான் ப்ரொடக்ஷனே நடக்கும். ஓகேவா? பெயிண்ட் எல்லாம் இப்போ வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் இது இருக்குது, இப்போ கார் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே. காரில் இருக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் பெயிண்ட் அடிச்சு தான் நமக்கு என்ன வருது, அதில் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ அதுக்கு நான் பர்டிகுலர் கெமிக்கல் யூஸ் பண்ணுறேன். ஆனால் அந்த கெமிக்கல் அப்படியே அந்த கெமிக்கல் வேஸ்டேஜ் வெளியில் போக முடியாது. ஸோ அதனால் அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் லைக் வேறு ஏதோ ஒரு ப்ராசஸில் போயிட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளில அனுப்புவாங்க. தட் இஸ் எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட். அந்த மாதிரி நான் ஏதாச்சும் பண்ணுறேன்னா அப்படிங்கிறதுக்கு இது சம்மந்தப்பட்ட இந்த காஸ்ட் எல்லாமே நாம் என்ன பண்ணணும், தனித்தனியாக ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஃபார் யூட்டிலிட்டிஸ். அண்ட் தென் வி ஹாவ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நமக்கு தெரியும், எதெல்லாம் டைரெக்டாக ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் ஒரு பர்டிகுலர் சர்வீஸ்க்கானதோ டைரெக்டாக அதை நம்ம எடுத்துக்கலாம். தட் இஸ் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ். எகெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காஸ்ட் பிரேக்கப் இருக்கும். ஒரு டைரக்ட் எக்ஸ்பென்ஸுக்கும் இன்டைரக்டாகவோ என்னெல்லாம் ரிப்பேர்ஸ் இருந்திருக்கு, அதுக்கு மெட்டீரியல் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு, அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸு, அதுக்கு தனி பிரேக்கப், இந்த மாதிரி இருக்கும். தென் we have fixed assets and depreciation. Fixed assets பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட என்னெல்லாம் அசெட்ஸ் இருக்குது அதுக்கான ரெக்கார்ட்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா ஃபிக்ஸட் அசெட்டோட வேல்யூ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா we are capitalizing. ஒன்று வந்து இது என்னென்ன டைப்பாக இருக்கலாம்னா நம்மளோட பில்டிங் இருக்கும், மெயினாக பில்டிங்ஸ் இருக்கும், அண்ட் தென் பிளான்ட் அண்ட் மிஷினரி இருக்கும். ஸோ அதெல்லாம் புக்ஸில் நம்ம காமிக்கணும். அண்ட் அதுக்கான டெப்ரிசியேஷனை புக்ஸில் காட்டுவோம். டெப்ரிசியேஷனுங்கிறது நமக்கு நான் காஸ்ட் ஐட்டம், அது நமக்கே தெரியும். ஓகே. அண்ட் தென் வி ஹாவ் ஓவர்ஹெட்ஸ். ஓவர்ஹெட்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ இது நம்ம ஆல்ரெடி இதில் படிச்சிருப்போம், காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் படிப்போம், இன்னும் டீட்டெயிலாக படிப்போம். ஃபார் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ் நமக்கு பேசிக்ஸ் தெரியும் காஸ்ட் அக்கௌண்டிங்கில். ஒர்க்ஸ், ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட், அட்மின் ஓவர்ஹெட், செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் இருக்குது. தென் வேரியபிள் ஓவர்ஹெட், ப்ரொடக்ஷன் தெரியும் இல்லையா? வேரியபிள் ஓவர்ஹெட்னா வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது தட் வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சேல்ஸ் ஆர் வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கெப்பாசிட்டி. ஓகேவா? எனக்கு ஒவ்வொரு இது நான் மாற்றுறேன், கெப்பாசிட்டி மாறுது, அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணேன்னா அந்த எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிள் எக்ஸ்பென்ஸ் அண்ட் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ்க்கு ஒரு காமன் எக்ஸாம்பிள் சொன்னால் லேபர் காஸ்ட். இந்த லேபர் காஸ்ட் இருக்குல்ல, இதில் 2 டைப் இருப்பான் லேபர். ஒன்று ரேட் பேஸ்டு லேபர், இன்னொன்று டைம் பேஸ்டு லேபர். இவன் வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நான் வேலை செய்வேன், ஒரு ஷிஃப்ட்டுக்கு எனக்கு வந்து எவ்வளோ 1000 ரூபா கொடுக்கணும். ஓகேவா? ஒரு ஷிஃப்ட்டுக்கு 1000 ரூபா அப்படிங்கிறது
இட் இஸ் அ ஃபிக்ஸட் காஸ்ட். ஆனால் ரேட் பேஸ்டு அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா 25 பர் குவான்டிட்டி. ஒரு குவான்டிட்டிக்கு 25 கொடு. இன்றைக்கி நான் 100 குவான்டிட்டி தயாரிக்கிறேன்னா எனக்கு 2500 கொடு அப்படின்போம். நாளைக்கு 150 தயாரிக்கிறேன், இல்லை நாளைக்கு 80 தயாரிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறும். ஸோ திஸ் இஸ் வேரியபிள். ஸோ ரேட் பேஸ்டு லேபராக இருந்தால் வேரியபிள், டைம் பேஸ்டாக இருந்துச்சுன்னா அந்த போர்ஷன் ஃபிக்ஸட். ஓகே. Then other selling and distribution expenses இருக்கு, இதெல்லாம் இருக்கு. Then we have administrative overhead. admin expenses பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆஃபீஸ் ஸ்டேஷனரி அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எந்தெந்த யார் யார் வாங்குறாங்களோ அவங்கவுங்க எக்ஸ்பென்சஸ்க்கு கொண்டு போய் நம்ம அக்கௌண்டிங் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து புதுசாக ஸ்டேஷனரி ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குறோன்னா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட புக்ஸில் எழுத வேண்டியது, அவ்வளோதான். இந்த மாதிரி எதெல்லாம் டைரெக்டாக ட்ரேசபிளோ அதை ட்ரேசபிளாக எழுதலாம். அதர்வைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் செக்யூரிட்டி எக்ஸ்பென்சஸ் இருக்குது. செக்யூரிட்டி எக்ஸ்பென்சஸ் இஸ் அ காமன் திங். செக்யூரிட்டி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் செக்யூரிட்டின்னு சொல்ல முடியாது. ஒருவேளை ஃபேக்ட்ரி செக்யூரிட்டியாக இருக்குதான், ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் ஃபேக்ட்ரி பில்டிங் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், தட் இஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி. அதர்வைஸ் காமனாக எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், டைம் பேசிஸ்லையோ அது எனி அதர் அப்ராப்ரியேட் பேசிஸில் நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிரிச்சோம். தென் வி ஹாவ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். டிரான்ஸ்போர்ட்டேஷனை பொறுத்த வரைக்கும் இது என்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னா, நம்ம ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நம்ம சேல்ஸ் பண்ணுறதை கொண்டு போய் கஸ்டமர் பிளேஸில் சேர்க்கணும். ஸோ அது என்ன மாதிரியான டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்மக்கிட்ட இருக்குது. ஓன் டிரான்ஸ்போர்ட்டேஷன், நான் என்கிட்டயே லாரி இருக்குது, என்னோடய லாரியிலே நான் கொண்டு போய் போட்டுருவேன் அப்படின்னு சொன்னால் ஸோ அதோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி ஹையர்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன், நான் வாடகைக்கு எடுக்கிறோம் நம்ம அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்னெல்லாம் யார்கிட்டேருந்து வாங்குகிறோம், அவனோட டீட்டெயில்ஸ், அவனுக்கும் நமக்கும் இருக்கிற அக்ரிமெண்ட்டு, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் இருக்கோ. ஸோ ஃபார் இன்வர்டும் சரி அவுட்வர்டும் சரி தனித்தனியாக நம்ம வி ஹாவ் டு மெயின்டைன் தி ரெக்கார்ட்ஸ். தென் வி ஹாவ் ராயல்ட்டி, டெக்னிக்கல் நோ-ஹவ். ஸோ ராயல்ட்டிங்கிறது நம்ம ஏதாச்சும் ஒருத்தன் புதுசாக அவனை கண்டுபிடிச்சிருப்பான், ஸோ அதை நம்மளோட இதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதனால் அவனுக்கு ராயல்ட்டி பே பண்ணும். லம்சமாக பே பண்ணிட்டானா ஓவர் த பீரியட் ஆஃப் த பெனிஃபிட்ஸ், அசட் எத்தனை நாளைக்கு இருக்க போதோ அதுலேருந்து பெனிஃபிட் எத்தனை நாளைக்கு வரப்போதோ அத்தனைக்கு பிரிச்சுக்கணும். அதர்வைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு இதுக்கு ஃபார் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்குன்னு சொன்னோன்னா மந்த்லி கொடுக்குறோன்னா மந்த்லி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் கொண்டு போய் அதை போட்டுக்க வேண்டியது தான். தட் இஸ் ராயல்ட்டி. அண்ட் வி ஹாவ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ரிசர்ச் அப்படின்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஓவர் த எக்ஸிஸ்டிங் திங், அவ்வளோதான். நான் இன்றைக்கி ஒரு பேனாக தயாரிச்சிட்ருக்கேன் அப்படின்னா இன்னும் அந்த பென் எப்படி ஃப்ளெக்சிபிளாக இது பண்ணுறதா, இன்னும் கொஞ்சம் திக்காக எழுத வைக்கிறதா, ஈஸியாக ஸ்மூத் ஃப்ளோவாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. ரிசர்ச் பண்ணதை அப்ளிகேஷன் நல்லா வருதா, நம்ம ரிசர்ச்சில் இது தியரிட்டிக்கலாக கரெக்டாக இருக்குது. ரிசர்ச்சில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா அதை ப்ராக்டிக்கலாக செஞ்சு ஒரு அவுட்புட் ஒன்று சும்மா சாம்பிளுக்கு ஒன்று செஞ்சு பார்க்குறது, அது சரியாக வருதா. ஸோ தட் இஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ அதுக்காகவே எக்ஸ்பென்சஸ். எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்டுக்காக நம்ம அதை பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் சேர்த்துக்கலாம். தென் குவாலிட்டி கண்ட்ரோல். ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கும். நான் ஒரு பேனாவே மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த பேனாவில் எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஒவ்வொரு பார்ட்ஸும் நான் மேனுஃபேக்சர் பண்ணி அசம்பிள் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேனாவில் ரீஃபில் இருக்குது அண்ட் வி ஹாவ் த அவுட்டர் பாடி அண்ட் அதுக்கு ஒரு கேப் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் தனித்தனியாக மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு இடத்துல எல்லாத்தையும் சேர்த்து அசம்பிள் பண்ணுவாங்க. அப்போ இந்த ரீஃபில் இங்க் கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியில் வரதுக்கு முன்னாடி தே வில் ஹாவ் அ கண்ட்ரோல் செக். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படிங்கிறது, குவாலிட்டி செக் அப்படிங்கிறது ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் காஸ்ட் அதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கும். அண்டு அந்த காஸ்ட் எப்படி வருது, ஸோ அதுக்கான ரெக்கார்ட்ஸ், அது ரிலேட்டடான காஸ்ட் எல்லாத்துக்குமே நம்ம ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும். தென் பொல்யூஷன் கண்ட்ரோல். பொல்யூஷன் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி மேனுஃபேக்சரிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட்ரியிலேருந்து இந்த புகை எல்லாம் வெளியில் போகும். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 வீலர் இருக்குது, 4 வீலர் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் தனித்தனியாக மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு இடத்துல எல்லாத்தையும் சேர்த்து அசம்பிள் பண்ணுவாங்க. அப்போ இந்த ரீஃபில் இங்க் கரெக்டாக வந்திருக்கா,
டெக்ஸ்டைல். இப்போ டெக்ஸ்டைலில் டையிங்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதிலலாம் அந்த சாயம்லாம் போய் தண்ணியில் கலக்கிறது, இந்த மாதிரியான இதெல்லாம் நடக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா, என்னென்ன டைப் ஆஃப் பொல்யூஷன் எல்லாம் வருது இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ்னால, இந்த பர்டிகுலர் ஃபேக்ட்ரினால, அண்ட் அதுக்கான கண்ட்ரோல் ஸ்டெப்ஸ் அவன் எடுக்கணுங்கிறது நமக்கு தேர் இஸ் சம் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, லெஜிஸ்லேஷன்ஸ் நமக்கு இருக்குது. பொல்யூஷன் கண்ட்ரோல் இருக்குல்ல, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்குது. அண்ட் வி ஹாவ் பொல்யூஷன் கண்ட்ரோலுக்குன்னு சில ஏர், வாட்டர், நாய்ஸ் பொல்யூஷன் இதுக்கெல்லாம் வந்து நமக்கு ஸ்பெசிஃபிக் லெஜிஸ்லேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதிலெல்லாம் ரூல்ஸ் சொல்லியிருப்பான், அந்த ரூலெல்லாம் ஃபாலோ பண்ணும். அதுக்கு தகுந்த மாதிரி வி ஹாவ் டு மெயின்டைன் தி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அண்ட் தென் வி ஹாவ் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டை நம்ம எதை சொல்லுவோம்னா, ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன். சர்வீசஸ் அப்படின்னு சொன்னால், ஸோ இவங்க எல்லாருமே இன் எனிவே கிவ் அ சப்போர்ட் டு தி ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். அதாவது ஃபினான்ஸ் டீம், ஃபினான்ஸில் உள்ளவங்க தான் என்ன பண்ணுறோம் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவோம், நம்ம தான் பண்ணுவோம். ஓகே, ஸோ வி ஆர் ப்ரொவைடிங் சர்வீஸ். ஃபினான்ஸ், ஹெச்ஆர், ஹியூமன் ரிசோர்ஸஸ், ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா தே ஆர் ப்ரொவைடிங் சர்வீஸ். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள காஸ்ட் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம தனியாக மெயின்டைன் பண்ணுவோம். ஓகே, அண்ட் வி ஹாவ் பேக்கிங் எக்ஸ்பென்சஸ். ப்ராடக்ட் தயாரித்து முடிச்சோன்னா நமக்கு என்ன வரும், அண்ட் தென் அதோட பேக்கிங் காஸ்ட். ஸோ பேக்கிங் காஸ்ட் வந்து இப்போது நம்ம டொமஸ்டிக்கு பண்ணால் ஒரு டைப் இருக்கும், இன்டர்நேஷ்னல் வேறு ஆர்கனைஸ் எதுக்கு போகுது, வேறு கண்ட்ரிக்கு போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ ஷிப்பில் போகும், அப்போ எக்ஸ்ட்ராவாக அதுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம சேஃப்டிக்காக பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ அந்த மாதிரியான ஒவ்வொன்றுத்துக்கும் உள்ள எக்ஸ்பென்சஸோட டீட்டெயில்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். Then we have finance cost. நாம ஆல்ரெடி பார்த்தோம், finance cost should not be the part of interest in portion நம்ம காட்ட மாட்டோம் அப்படின்னு. But we maintain the records for that. And just a second. Okay, going by the notes. So any other cost நமக்கு இருக்கும், ஓகேவா? So finance cost and any other item of cost. And then we have capacity determination. For in-house இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி பண்ணுறது? And capacity பொறுத்த வரைக்கும் that we have studied in costing, right? Overheadsல படிச்சிருப்பீங்க. இந்த கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஃபுல் கெப்பாசிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும், 100%. மேனுஃபேக்சரர் ஒன்று சொல்லுவான், தட் இஸ் யூ மே கால் இட் அஸ் அ இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி. ஓகே, நான் ஒரு மிஷின் வாங்குறேன் அப்படின்னு சொன்னால்
இந்த மிஷின் வந்து 100% ஓடிச்சுன்னா ஒரு நாளைக்கு 1000 குவான்டிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு. தட் இஸ் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி. அண்ட் ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். 100% எப்படி ஓட முடியும்? 24/7 ஓயாமல் அதால் ஓட முடியாது. ஏன் அப்படின்னா since we have a 3 shift இருந்தால் கூட 100% ரன் பண்ண முடியுமா? 365 days முடியாது. கண்டிப்பாக லீவ் டேஸ் நமக்கு இருக்கும். 5 நாள் ஆச்சு, 5 நாள் வந்து கம்பல்சரி லீவ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு வருஷத்துக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? பாக்கி 360 டேஸும் 100% ஓடிச்சுன்னா என்ன? அதுதான் வந்து நம்மளோட ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி அப்படின்னு எடுப்போம். தென் நார்மல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக நம்ம சொல்கிறோம். ஆனால் நார்மலாக என் பிஸ்னஸில் டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி தான் என்னால் என்ன பண்ண முடியும்? ப்ராடக்டை ரன் பண்ண முடியும். ஸோ அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு ஒரு இதை ஓட்டுவோம். எத்தனை நாள் எனக்கு ரன் ஆகுது அப்படின்னு நம்ம நார்மல், தட் இஸ் நார்மல் கெப்பாசிட்டி. இதெல்லாம் இருந்தால் கூட ஆக்சுவலாக எனக்கு இந்த வருஷம் எவ்வளோ ரன் ஆச்சு, இந்த வருஷம் ஒரு நாளைக்கு எனக்கு எவ்வளோ மேனுஃபேக்சர் ஆச்சு, அண்ட் ஒரு வருஷம் ஃபுல்லாக எனக்கு டோட்டலாக எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறது தான் ஆக்சுவல் கெப்பாசிட்டி. ஸோ இதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கும் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதும் எனக்கு நமக்கு ரூல்ஸில் இருக்குது. ஓகே. தென் சிமிலர்லி கேப்டிவ் கன்சம்ஷன், தென் வி ஹாவ் அ பை ப்ராடக்ட்ஸ், adjustment of cost variance, then reconciliation of costing and financial records. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணணும். ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் we have ப்ரொடக்ஷன் ரெக்கார்ட்ஸு. ஓகே, இந்த வருஷத்தோட ப்ரொடக்ஷன் என்ன, எவ்வளோ குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ வேல்யூ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி சேல்ஸு எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறது, அதை வந்து டொமஸ்டிக் எவ்வளோ, இது எக்ஸ்போர்ட் ஏதாச்சும் பண்ணியிருக்கேனா, இதெல்லாம் வந்து நமக்கு ரெக்கார்ட்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். So that's all with respect to CRA